ஹல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கு முழுக்க முழுக்க சிம்சோன் என்கிற ஒரு மனுஷனை குறித்து தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். நேரடியாக இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராகவே நான் போகிறதுக்கு விருப்பப்படுறேன். வேதத்தில் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் கர்த்தர் பேசியிருக்கிறார். வாசிக்கலாம். அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 10வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடே கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடே கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய், வேறு மனுஷனாவாய், வேறு மனுஷியாவாய். ஸோ இன்றைக்கு இந்த 28வது நாள் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, வேறு மனுஷனாவாய், வேறு மனுஷனாவாய். இந்த சவுல் ராஜாவுக்காக தான் இந்த வார்த்தை இங்கே பேசப்படுது. அப்படின்னா கழுதையை தேடுவதற்காக போன ஒரு மனுஷனை ஆண்டவர் இல்லை உன் மேலே ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து, இப்போ சாலமோனால சாமுவேலால அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு பிற்பாடு இல்லை நீ போற வழியில ஒரு கூட்டம் நின்றுட்டு இருப்போம். அந்த இடத்துல நீ சேரும்போது அவங்க ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஆண்டவருடைய ஆவியானவர் உன் மேல இறங்குவாரு. அப்ப நீ யாரா மாறுவ அப்படின்னு சொன்னா, நீ வேறு மனுஷனாய் நீ மாறுவாய், நீ வேறு மனுஷனாவாய். நான் நம்புறேன் கர்த்தர் இந்த 100 days ஜபத்துக்குள்ள நம்மளை கர்த்தர் என்ன பண்ண போறாருன்னா, நீங்க டோட்டலா கர்த்தர் நம்மளை ஒரு வேறு மனுஷனாய் மாற்ற போகிறார், வேறு மனுஷியாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். நீங்க பிறந்தது போல் இருக்க போவது இல்லை, நீங்கள் வளர்ந்தது போல் இருக்க போவது இல்லை, நீங்கள் இப்பொழுது இருக்கிறது போல் இருக்க போகிறது இல்லை. இப்போ இருக்கிற உங்களை நீங்க கேட்டா என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் ஒரு சரியான ஆள் இல்லை நான் அப்படின்னு நிறைய உங்க பேர்ல உங்களுக்கு வித்தியாசமான எண்ணங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஒரு மனுஷனை ஆண்டவர் ஒரே நாளில் ஒரே நிமிஷத்துல கர்த்தர் எப்படி ஆக்குவார் அப்படின்னா, வேறு மனுஷனாகவே மாற்றுவார். நான் நம்புறேன் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களை பார்த்த பிரகாரமாய் அல்ல, உங்களை பார்த்த பிரகாரமாய் இனி நீங்கள் இருக்க போகிறதில்லை. நீங்க ஒரு அடுத்த ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் நேரா, ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தில், ஒரு வித்தியாசமான ஒரு சேஞ்சான ஒரு நபராய் இந்த உலகம் சீக்கிரமாய் உங்களை பார்க்க போகிறது. உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இதுவரைக்கும் உங்களை பார்த்தது வேற, ஆனா இனி உங்களை பார்க்க போகிறது வேற. கர்த்தர் வேறு மனுஷியாய் வேறு மனுஷனாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சந்திக்கப்படுவதற்கு முன்பாக அவனை பார்த்த நிறைய பேர் வித்தியாசமா பார்த்தாங்க, அரக்கனா பார்த்தாங்க, கோபப்படுகிறவனா பார்த்தாங்க, தேவனுடைய ஜனங்களை கொள்ளையாடினவனாய் பார்த்தார்கள். ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் திடீரென்று அந்த மனுஷனை ஒரே நாள் சந்திச்சு கோபமான மனுஷனை ஆண்டவர் சாந்தமான மனுஷனா மாத்தினாரு. இதற்கு முன்னாடி அவங்க பார்த்த அந்த சவுல் வேற, இப்பொழுது பார்க்கிற பவுல் வேற. நான் நம்புறேன் இந்த கூட்டம் முடிகிறதற்குள்ள ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இந்த வருஷத்துக்குள்ள ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஆமென். கர்த்தர் உங்களையும் என்னையும் வேறு மனிதர்களாய் மாற்ற போகிறார். வேதத்தில்
ஆண்டவருடைய சீடர்களை குறித்து வேதம் சொல்லுது. அது வரைக்கும் அவங்க அப்படிதான் அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்க. எங்க கூட வேலை செஞ்சவங்க தானே, எங்க கூட மீன் பிடிக்கிறவர்கள் தானே, எங்க தெருவில் குடியிருக்கிறவர்கள் தானே, இவனுக்கு எதுவும் என்ன தெரியும் அப்படின்றது மாதிரி. ஆனா ஒரு காரியத்தை பார்த்தாங்க. ஆனா திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் நிழலிடுகிறார். தேவனுடைய பிரசன்னம் அவர்கள் மேல் ஊற்றப்படுகிறது. இப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா, இது பழைய பேதுரு இல்ல, இது பழைய யோவான் இல்ல, இவங்க ரொம்ப வித்தியாசமாய் வேறு மனிதர்களாய் தெரிகிறார்கள். அவர்கள் பேசுகிறத பார்த்து, அவங்க ஊழியம் செய்கிறத பார்த்து, அவங்க மூலமாய் நடக்கிற அற்புதங்களை பார்த்து அவங்க, எப்பா நீ உண்மையிலே பேதுருவாப்பா, நீ உண்மையிலே யோவானா, நீ அந்த மாதிரி நீ பழைய ஆளா? ஆண்டவர் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவர்களை வேறு மனுஷர்களாய் கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தினார். நான் 100% நம்புறேன். இந்த 28வது நாள் ஜெபத்தில் கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் வாக்கு கொடுக்கிறார். நீங்க வேறு மனுஷனாய் மாற போகிறீர்கள், வேறு மனுஷியாய் மாற போகிறீர்கள். இதற்கு முன்பாக இருந்த அந்த தொந்தரவு உங்களுக்கு இருக்க போவதில்லை. இதற்கு முன்பாக இருந்த விழுகை உங்களுக்கு இருக்க போவதில்லை. இதற்கு முன்பாக நீங்கள் நடந்து கொண்டது போல இனி நடந்து கொள்ள போவது இல்லை. இதற்கு முன்பாக நீங்கள் ஞான குறைவற்றவர்களாய் இருந்தது போல இனி நீங்கள் இருப்ப போவதில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை வேறு மனுஷனாக்குவேன், வேறு மனுஷி ஆக்குவேன். பழைய வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கையா இருக்கலாம். அந்த வாழ்க்கையை நினைச்சாலே உங்களுக்கு கசப்பா இருக்கலாம். ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கலாம். நான் அதை வெறுக்கிறேன், அந்த மாதிரி நடந்துகிட்டதை நான் வெறுக்கிறேன், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்ததை நான் வெறுக்கிறேன். எனக்கு ஒரு புதுமையை கர்த்தர் கொடுத்தா நல்லா இருக்கும். நான் ஒரு நியூ வேர்ஷனா, ஒரு புது காரியமாய் நான் துவங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்க மனசு சொல்லலாம். கர்த்தர் அதை கேட்கிறார். ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு இந்த வசனத்தை கர்த்தர் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது வரைக்கும் சவுலுக்குள்ள ஒரு தரிசனம்ன்ற ஒன்று வரல. அது வரைக்கும் அவனுடைய வீட்டிலே இருக்கிற வேதம் சொல்லுது, அந்த சின்ன ஒரு மிருகத்தை தான் அவன் தேடி போனான். ஆனா அதற்கு பிறகு ஆண்டவர் வந்து ராஜாவான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் அவன் மேல வச்சார். அவனுடைய இருதயம் மாற்றப்பட்டது, அவனுடைய வாயினுடைய வார்த்தை மாற்றப்பட்டது. அதுவரையிலும் ஓடி ஒளிந்த அந்த சவுல் ஜனங்களுக்கு முன்பாக தைரியமாய் நிற்க ஆரம்பித்தான். நீங்கள் வேறு மனுஷர்கள் ஆவீர்கள். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? உங்க அம்மா அப்பா உங்களை பெற்றெடுத்தது ஒரு விதமான காரியம். அது ஒரு விதமான விஷயத்துல பெற்றெடுத்திருப்பாங்க. நீங்க வளர்ந்தது ஒரு விதமா வளர்ந்திருப்பீங்க. நீங்க படிச்சது ஒரு விதமா படிச்சிருப்பீங்க. நீங்க இத்தனை நாட்களும் வேலை செய்தது ஒரு விதமா வேலை செய்வீங்க. இதுதான் உங்களுடைய பேட்டர்ன், இதுதான் உங்க ஸ்டைலு, இதுதான் நீங்க அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்கும். ஆனா யார் சொன்னா? கர்த்தர் நினைச்சாருன்னா நீங்க பிறந்ததை விட வித்தியாசமாய், நீங்க வளர்ந்ததை விட வித்தியாசமாய், நீங்க வேலை செய்கிறதை விட வித்தியாசமாய் நீ வேறு மனுஷன் ஆவாய். உன் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் உங்களை வேறு மனுஷனாய் பார்க்கிற நாள் வரும், வேறு மனுஷியாய் பார்க்கிற நாட்கள் வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தை வேணும்னு நினைக்கிறோம்? ஆமென். நம்ம இன்னைக்கு இந்த 28வது நாள் ஆண்டவரை உறுதியா பற்றி பிடிக்கணும். ஒரு சவுல் என்கிற ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணப்பட்டு போற வழியில வீட்டுக்கு கூட போய் சேரல. இந்த மாதிரி ஒரு பெரிய ஆராதனையிலையோ பெரிய இடத்துலயோ அட்டன் பண்ணல. ஜஸ்ட் அங்க பிரேயர் டீம் ஒன்று இருக்கிறாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு டீம் இருக்கிறாங்க. அந்த டீம்ல இருக்கிற 4 பேர் என்ன பண்றாங்கன்னா தீர்க்க தரிசனம் பேசிட்டே இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு, நீ தேவ ஆலயத்துக்கு கூட போக மாட்டப்பா, நீ வழியில தீர்க்க தரிசனம் சொல்றவங்களோட சேர்ந்து ஓமேலையும் நான் ஆவியை ஊற்றுவேன். அந்த ஆவியை ஊற்றும் போது நீ வேறு மனுஷனா போவ. பாருங்க, நம்ம பழக்கத்தின்படி சொல்ல போனா அவ்வளவுதான். சிவானந்த காலனி ரத்னபுரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனுஷன் டிராவல் பண்றாரு, ரத்னபுரியிலிருந்து சிவானந்த காலனி போய் அவ்வளவுதான் ரத்னபுரி வரைக்கும் ஒருத்தர்,
ரத்னபுரி வரைக்கும் சவுலுடைய கேரக்டர் அப்படிதான், சவுலுடைய தரிசனம் அப்படிதான், சவுலுடைய தாழ்வு மனப்பான்மை அப்படிதான். ஆனா அந்த ரத்னபுரியை தாண்டி அவ்வளவுதான், அந்த சிவானந்த காலில் காலடி எடுத்து வச்ச உடனே அவன் எப்படி போறான் அப்படின்னா வேறு மனுஷனாய். எல்லாம் மாற்றப்பட்டுருச்சு, எல்லாம் மாற்றப்பட்டுருச்சு. குணம் மாறிடுச்சு, அபிஷேகம் மாறிடுச்சு, தரிசனம் மாறிடுச்சு, வார்த்தை மாறிடுச்சு, எதிர்காலம் மாறிடுச்சு, எல்லாத்தையும் மாற்றினார். அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார், அந்த தேவன் இன்றும் அசைவாடுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளே, இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ளே ஏசப்பா உங்களை வேறு மனுஷன் ஆக்குவார், வேறு மனுஷி ஆக்குவார். இது தேவனுடைய அனுக்கிரகம் செய்ய போகிறது, தேவனுடைய அபிஷேகம் செய்ய போகிறது. உன் சரீரம் வேறு சரீரமாய் மாறும், உன்னுடைய சிந்தை வேறு சிந்தையாய் மாறும், உங்களுடைய எண்ணங்கள் வேறு எண்ணங்களாய் மாறும். கரங்களை தட்டி இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆம் என்றும் ஆமென் என்றும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு இப்போ இந்த 28வது நாள் ஒவ்வொருவர் மேலும் நதியை போல கடந்து வருவதாக. இயேசுவே, அந்த வாலிப தம்பி வேறு மனுஷன், அந்த வாலிப தங்கச்சி வேறு மனுஷி, வேறு மனுஷன், வேறு மனுஷி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வேறு மனுஷனாவாய். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் என்று ஒரு தனித்துவத்தை ஆண்டவர் தருவேன் என்று வாக்கு கொடுக்க. நீங்க தனியா தெரிய போறீங்க. ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் உங்களை தனியா கர்த்தர் காண்பிக்க போறாரு. உங்க வேலை ஸ்தலத்துல ஆண்டவர் தனியா காண்பிக்க போறாரு. ஒரு ஸ்பெஷல் உங்களுக்கு உண்டாகும். ஆமென், உண்டாகும். யாக்கோபனுடைய பிள்ளைகள் 12 பேர்ல யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோசேப்பு பார்த்தீங்க அப்படின்னா வேற விதமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்கிறார். பாருங்களேன், வித்தியாசமா இருக்கிறார். அவங்க கூட பிறந்தவங்க எல்லாருமே ஒரே மாதிரி ஆட்களா இருக்காங்க. ஆனா இந்த யோசேப்பு மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிறார். என்னப்பா இவன் யோசேப்பு அப்படின்னு சொல்லி அவனுடைய சகோதரர்கள் கண்டுபிடிக்கவே முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா டோட்டலி சேஞ்ச். யார் மாறினா யோசேப்பு வேற மாதிரி ஆளா மாறி இருக்கிறார். அவருடைய பதவி, அவருடைய கலர், அவருடைய உயர்வு, அவருடைய உட்கார்ந்திருக்கிற பொசிஷன், இது எல்லாமே அவனை எப்படி காமிச்சிச்சுன்னா வேறு மனுஷனா காமிச்சிருச்சு. அவங்க அப்பா ஆச்சரியப்படுறாரு, உண்மையிலே நீ என் பிள்ளை தானா? அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, உண்மையிலே நாங்க வித்து போட்ட யோசேப்பு நீங்க தானா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. என்னப்பா கண்டுபிடிக்கவே முடியல, உங்களுக்கு தெரியவே இல்லை, இவ்வளவு டிஃப்ரெண்டா நீ மாறிடுவியா, இப்படி நீ மாறிடுவியா, எங்களை மாதிரியே நீ இல்லையேப்பா, நாங்கெல்லாம் பாரு ஒரே மாதிரி இருக்கிறோம், ஆனா நீ மட்டும் எப்படி இப்படி மாறின? அது யார் செஞ்சான்னா கர்த்தர் செய்தார், கர்த்தர் செய்தார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். உங்க குடும்பத்துல நீங்க இனி வேறு மனுஷனாய், உங்க குடும்பத்துல இனி நீங்க வேறு மனுஷியாய், ஹல்லேலூயா, வேறு மனுஷனாய் வேறு மனுஷியாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். நீங்க இந்த வாக்கு தத்தத்தை வச்சு கண்டிப்பா நீங்க ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் புதியதா கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த 28வது நாள் ரொம்ப முக்கியம். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப ஷார்ட்டா தான் இருந்துச்சு. அப்ப இந்த வசனத்தை ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கும்போது இதுல என்ன நம்ம மெசேஜ் கொடுக்க போறோம், இதுல என்ன நம்ம பேச போறோம் அப்படின்னு நினைச்சா அந்த வார்த்தை எனக்குள்ளே ஒரு அக்னியா எரிஞ்சிருச்சு, எனக்குள்ள ஒரு பெரிய ஃபயர் ஆயிருச்சு, எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சு. நீ வேறு மனுஷனாவா, நீ வேறு மனுஷனாவா. எல்லாரும் கவலைப்படுவாங்க, ஆனா நீங்க கவலைப்பட மாட்டீங்க. எல்லாரும் பயப்படுவாங்க, ஆனா நீங்க பயப்பட மாட்டீங்க. எல்லாரும் வருத்தப்பட்டு உட்காருவாங்க, நீங்க வருத்தப்பட்டு உட்கார மாட்டீங்க. ஏன்னா நீங்க வேறு மனுஷன், நீங்க வேறு மனுஷி. உங்களை பார்க்கிற நிறைய பேருக்கு பிரமிப்பா இருக்கும். வேதம் சொல்லு, அப்போஸ்தலனாகிய பவுல் சீலா
தேவனுடைய ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணதுனால அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டு கட்டி போடுறாங்க பாருங்களேன். ஆனால் அந்த இடத்துல கட்டப்பட்ட அவர்கள் துதித்து ஆராதிக்கிறாங்க, சந்தோஷமா கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. கட்டுகளெல்லாம் அவிழுது, கதவுகளெல்லாம் திறக்குது. அங்க காவல் காக்கிற அந்த மனுஷன் தன்னை குத்தி கொல்றதற்காக போகும்போது பவுல் சொல்றாரு, நீ எந்த சேதமும் உனக்கு உண்டாக்காத, நாங்க யாரும் ஓடி போகல, எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு. அவனுக்கு ஒரே பிரமிப்பு, சார் நீங்க யார் சார், நீங்க என்ன சார் இப்படி இருக்கிறீங்க, உங்களை பிடிச்சி அடிச்சு கொண்டு போய் கட்டி போட்டிருக்காங்க, நீங்க துதிச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க, கதவு திறந்து இருக்குது, கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்திருக்குது, நீங்க ஏன் வெளியே போகல, நீங்க எதுக்கு இன்னும் உள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க ஓடணும்னு உங்களுக்கு தோணலையா? எல்லாம் வித்தியாசமா தெரியுது. அதனாலதான் அவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நான் என்ன செய்யணும், உங்களை மாதிரி மாறுறதற்கு நான் என்ன செய்யணும், நீங்க எல்லாரை விட வித்தியாசமா தெரியுறீங்க. இந்த சிறைச்சாலையில நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன், எத்தனையோ கொலையாளிகளை பார்த்திருக்கிறேன், எத்தனையோ தப்பு பண்றவங்களை பார்த்திருக்கிறேன். அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஒருத்தர் கூட இங்க இருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க வித்தியாசமா தெரியுறீங்களே, நான் என்ன செய்யணும்? நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்க குடும்பத்துல உங்களை வேறு மனுஷியா காண்பிக்கும் போது இதே மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் உங்களை பார்த்து கேட்பாங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி? இப்ப கூட நிறைய பேர் உங்களை பார்த்தா தான் கேட்கிறாங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் இப்ப கேட்கிறாங்க, நீ மட்டும் எப்படி இப்படி இருக்க, உனக்கு மட்டும் எப்படி இப்படி கவலை வரல, நீ மட்டும் எப்படி இப்படி சந்தோஷமா இருக்கிற, நீ மட்டும் எப்படி இப்படி தாங்கின? அப்போ ஒண்ணு நீங்க நினைச்சுக்கணும், கர்த்தர் உங்களை யாரா மாத்திட்டு இருக்கிறார்னா வேறு மனுஷியா மாத்தி இருக்கிறார், வேறு மனுஷனா கர்த்தர் மாத்திட்டு இருக்கிறார். இந்த தேவன் மறுபடியும் மறுபடியும் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை இதற்கு முன்பாக இருந்தது போல இல்லை. தேங்க்யூ ஜீசஸ். 2025வது வருஷம் நீங்க இருந்ததற்கும் நெக்ஸ்ட் இயர் நீங்க இருப்பதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டாக போகிறது, உண்டாக போகிறது. நீ வேறு மனுஷிதான், நீங்கள் வேறு மனுஷர்கள் தான். நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு ஆமென், ஆமென். Thank you Jesus. எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். சூழ்நிலை எல்லாம் எதிரானாலும், சுற்றத்தார் என்னில் பகையானாலும் வல்லவர் எனக்குள்ளே அவர் இருக்கிறார். அவருடைய வல கரம் என்னை முழுவதுமாய் தாங்க போகிறது. ஆண்டவரே சொல்லுவோம், கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஹalleluya. எதிரானதோ, சுற்றத்தாரும் பகையானாரோ, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, பகையானாரோ, வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். வலக்கரம் தாங்குவார் கலங்காது, வலக்கரம் தாங்குவார் கலங்காது. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என் பெரிய பாடுவோம். என் இயேசு என் பெரியவர், நான் அறியாத எனக்கு எட்டாதது பெரிய காரியம் செய்திடுவார். நான் அறியாத எனக்கு எட்டாதது பெரிய காரியம் செய்திடுவார். எனக்குள்ளே என் இயேசு என்றும் பெரியவர், எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. ஹalleluya. இந்த உலகத்திலேயே ஆண்டவர் வந்து மனிதர்களாகிய நம்மளைத்தான் ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார்னா ஒவ்வொருத்தரையும் ஸ்பெஷலாவே கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? காட்டில் இருக்கிற ஜீவராசிகள், ஒரு லவ் பேர்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்து பாருங்க. நீங்க லவ் பேர்ட்ஸை ஒரு 100 அப்படி அடுக்கிட்டு போட்டோ எடுத்து பாருங்க. நீங்க எப்படிமா வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா? இது கண்ணன், இது எஸ்தர் அப்படின்னு நம்ம வந்து லவ் பேர்ட்ஸுக்கு பேர் வைக்க முடியுமா?
பேர் வச்சு அப்படி பேர் வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? ஒட்டுக்கா சொல்லுவோம் இது லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்மளை ஒரு 10 பேரை நிற்க வச்சு ஒரே லைனில் ஃபோட்டோ எடுத்தா நம்ம சொல்லுவோம் இதான் ஜான், இதான் எஸ்தர், இதான் இப்படி எல்லாருடைய பேரும் சொல்லுவோம். காரணம் என்னன்னா நமக்குன்னு ஆண்டவர் ஒரு தனி யூனிக்க கத்தர் வச்சிருக்கிறார், வித்தியாசத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த உலகத்திலே படைப்பிலே கர்த்தருடைய படைப்பிலே மிகப்பெரிய பெஸ்டான படைப்பு அவருடைய ரூபத்தின்படி சாயலின்படி கிருபையாய் நம்மை படைத்திருக்கிறார். ஐ ஆம் ஸ்பெஷல். நீங்க ஸ்பெஷலான ஆள். நீங்க வேறு மனுஷன் ஆவேன், வேறு மனுஷி ஆவேன். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி இருக்கிற தொட்டால் சினிங்க எல்லாம் போயிருச்சு. இதுக்கு முன்னாடி இருக்கிற வருத்தப்படுறவங்க எல்லாம் போயிருச்சு. இதுக்கு முன்னாடி சோர்ந்து சோர்ந்து உட்கார்ற எல்லாம் போயிருச்சு. இப்ப நீங்க யார் அப்படின்னா வேறு மனுஷன். நீங்க வேறு மனுஷி, நீங்க வேறு மனுஷன், நீங்க வேறு மனுஷி. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே விடாம பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம ஒரு தனி யூனிக்கான பர்சனா இருக்கிறதுனால இந்த உலகத்துல சில போராட்டங்கள் நமக்குள்ள வரும். அந்த போராட்டத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டும். வேதத்துல ஒரு மனுஷனை அப்படின்னா பிறக்கும் போதே ஒரு ஸ்பெஷலான மனுஷன் அப்படின்னா ஒரு வேறு மனுஷன். எல்லாருடைய இருக்கிறத காட்டிலும் அவனுக்குள்ளே இருக்கிற ஆவி வித்தியாசமானது. வேதம் சொல்லுது அவர்கள் சிலர் சிங்கத்தை பார்த்தா பயந்து ஓடுவாங்க. ஆனா இந்த சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுது தன்னுடைய கைகளிலே ஒன்றும் இல்லாதிருந்தும் அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டை கிழிக்கிறது போல அப்படியே கிழிச்சு போட்டானாமா. ஸ்பெஷல். அவன் வேறு மனுஷன். ஆனா இந்த வேறு மனுஷனாய் இருந்த இந்த சிம்சோனுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே சில போராட்டங்கள் வந்துச்சு. அந்த போராட்டத்தில் அவனால நிக்க முடியல. தான் யார் அப்படின்ற அந்த அடையாளத்தை அவன் கண்டுபிடிக்க முடியாததுனால கடைசியில் ஒரு பெரிய தோல்வியை சந்தித்தான். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அதை கண்டுபிடிச்சு அதை ஜெயிப்போமேர்களே. ஆனால் நீங்க யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன் நீங்க பெரிய வெற்றியை நீங்கள் அடைவீர்கள். நீங்க பாவத்துல விழ முடியாது. நீங்க உலகத்துக்கு பின்னாடி போக முடியாது. நீங்க யார் அப்படின்ற ஒரு அறிவை கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் கர்த்தர் தருவார். வாசிக்கலாம். நம்பர் 1 முதலாவதாக ஒன்று வாசிக்கலாமே, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்தினுடைய 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு சிம்சோன் உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளினாலே என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போல் ஆவேன், மற்ற மனுஷனை போல் ஆவேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், எல்லாரும் வாசிக்கலாம். ஆமென். அதற்கு சிம்சோன் உலராத நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போல் ஆவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ பிசாசனுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல இந்த சிம்சோனுக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் வருகிறதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இவனுடைய பலத்தை தெரிஞ்சுக்கிறதற்கு ஆசைப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா வேற ஒன்றும் இல்லை. இந்த மனுஷன் மட்டும் வேறு விதமா இருக்கிறானே, இவன் ஸ்பெஷலா இருக்கிறானே, இவன் எல்லாரையும் ஜெயிச்சிடறானே, இவன் ஒரு கழுதையினுடைய தாடை எலும்புல இத்தனை பேரை இவன் கொல்றானே, இவன் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறான். ஆனா சத்துருடைய டார்கெட் என்ன அப்படின்னு சொன்னா உன்னையும் இந்த சிம்சோனையும் மற்ற மனுஷனை போல ஆக்கணும்னு பிரயாசப்படுறான். இந்த தெளிலாள் இந்த மகாபலம் எதிலே உண்டாயிருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு ஆசைப்படுறாங்க தெரியுமா? ஏன்? இவங்களுக்கு பணம் கிடைக்கும்ன்றதுக்காக மட்டும் இல்ல. இந்த மனுஷனை என்ன பண்ணணும்னா மற்ற மனிதர்களை போல எப்படியாவது ஆக்கணும்.
பிரதர், ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கிருபைகளை கொடுத்திருக்கிறார். சத்துருடைய பெரிய போராட்டம் என்ன தெரியுமா? உங்களுக்கு விரோதமா சத்துரு எப்படி போராடுவான் தெரியுமா? வாலிப தங்கச்சி, உன்னை எப்படி போராடுவான்? உன்னை தம்பி உன்னை எப்படி போராடுவான்னா, அவனுக்கு வேற ஒன்றும் வேண்டாம். அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, நீ எல்லார போல மாறணும், நீ எல்லார போல ஆகணும். உங்க கூட படிக்கிறவங்கள மாதிரி நீ ஆகணும், உங்க கூட வேலை செய்யறவங்கள மாதிரி நீங்க ஆகணும், இந்த ஊர்ல இருக்கிறவங்கள மாதிரி உங்களை ஆகணும். அவங்கள மாதிரி நீங்க தப்பு பண்ணணும், அவங்கள மாதிரி நீங்க அசுத்த வாழ்க்கையில ஈடுபடணும், அவங்கள மாதிரி நீங்க சினிமா கேட்கணும், அவங்கள மாதிரி இந்த ஒரே ஒரு டார்கெட் தான் பிசாசுக்கு எப்பவும் இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள்னா வித்தியாசமானவர்கள், வித்தியாசமானவர்கள். அதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அணி அணியா புறப்பட்டு வரும்போது சபிக்கிறதற்காக பீலையாம் போய் நிற்கிறார். ஆனா நிற்கும் போது இவனுடைய வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தை வருது. ஏன் வருது அப்படின்னு சொன்னா, எப்பா இவங்க எல்லாரோடையும் வித்தியாசமா இருக்கிறாங்கப்பா, அவங்க நடந்து வருகிற அழகை பாருப்பா, அவங்களுடைய ஒழுக்கத்தை பாருப்பா, அவங்க முன்னாடி ஒரு மேகம் வருதுப்பா, பின்னாடி ஒரு மேகம் வருதுப்பா, இவர் ஒரு ஸ்பெஷலான ஒரு கூட்டம், இந்த கூட்டத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இந்த கூட்டத்தை ஒண்ணுமே செய்ய முடியாதா அப்படின்னு அந்த ராஜா கேட்கும்போது பிலேயாம் ஒரு ஐடியா சொல்றாரு. இவங்களை நம்மள போல மாத்தணும்னா உலகத்தில் இருக்கிற யாராலும் இவங்களை ஜெயிக்க முடியாது, யாராலும் இவங்களை அழிக்க முடியாது. காரணம் என்னன்னா, இவர்களிடத்திலே இருக்கிறது தேவ பலன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க உங்களை சாதாரணமா நினைச்சிருக்கலாம், உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க சாதாரணமா நினைச்சிருக்கலாம். ஆனா நீங்க யார் அப்படின்னு சொன்னா, நீங்க வேறு மனுஷன், நீங்க வேறு மனுஷி. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த உலகத்தில் எத்தனை கோடி பேர் வேண்டும் என்றாலும் இருக்கலாம், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனா நாம் விசுவாசிக்கிறேன், அவர்கள் எல்லாரை பார்க்கிலும் நம்ம விசேஷமானவர்கள். அந்த தேவனாகிய கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, பாக்கியம் உள்ளது. நம்ம இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நம்ம பரலோகத்திற்குரியவர்கள். அதைத்தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எகிப்தில் இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, நம்மத்திலே ஒரு கிரவுடு பரவி இருக்கிறாங்க, நம்மத்திலே ஒரு கூட்டம் பரவி இருக்கிறாங்க. அந்த கூட்டம் எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னா, எப்படி தெரியுதா மாமா? நம்ம கண்ணுக்கு வித்தியாசமா தெரியுது, ஸ்பெஷலா தெரியுது. அவங்களுக்கு கேரக்டர் நம்மள மாதிரி இல்லை. அவங்க இவ்வளவு பாடுபடுத்தியும் அவங்க நல்லா இருக்காங்க. அவங்களுடைய குழந்தை பிறக்க கூடாதுன்னு அடிமைப்படுத்துகிறோம், அவங்க திரளாய் பெறுகிறார்கள். அவங்களுடைய ஆராதனை வித்தியாசமா இருக்குது, எல்லாம் வித்தியாசமா இருக்குது, வித்தியாசமான ஒரு கூட்டம். அப்போ நீங்களும் நானும் சாதாரணமான கூட்டம் அல்ல, ஸ்பெஷலான ஒரு கூட்டம். எஸ்தரின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அங்கே ஒரு ரூல்ஸ் ஒன்று பெறப்படுகிறது. யாருக்கு தெரியுமா? யூதா ஜனங்களுக்கு. ஏன் யூதா ஜனங்கள் மட்டும் சாகணும், அந்த ஜனங்கள் மட்டும் எதுக்கு அழியணும்? அப்ப அந்த ஆட்கள் சொல்றாங்க, அவங்க வித்தியாசமான ஒரு கிரவுடு, அவங்க வித்தியாசமான ஒரு கூட்டம். நம்மள மாதிரி அவங்க இல்லை, நம்மள மாதிரி பாவம் செய்யறது இல்லை, நம்மள மாதிரி அசுத்த காரியத்தை ஈடுபடுறது இல்லை. அவங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கிறாங்க. எப்படி இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாது. அந்த ஜனம்தான் நீங்கள், அந்த ஜனம்தான் நாம. தம்பி, ஆண்டவர் இன்னைக்கு உன் கூட பேசுறாரு. அவ்வளவு வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, அவ்வளவு பக்கபலமா ஏசப்பா இருக்கிறாரு. ஆனா இந்த பொல்லாத பிசாசு உன்னை சாதாரணமானவனா மாத்தணும்னு நினைக்கிறான், மற்ற மனுஷனை போல மாத்தணும்னு நினைக்கிறான், நீங்க எல்லார மாதிரி மாறணும்னு நினைக்கிறான். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரு எல்லார மாதிரி மாறிட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்கு தந்தது புது பலன், கர்த்தர் உங்களுக்கு தந்தது புது அபிஷேகம், ஆண்டவர் உங்களுக்கு தந்தது புது ரட்சிப்பு. நீங்க எல்லார மாதிரியும் இல்லை. ஆனா பிசாசு உங்களை டார்கெட் பண்ணி இப்போ எல்லார மாதிரி உங்களை பண்ண வச்சுட்டான். எல்லார மாதிரி நீங்களும் தப்பு பண்றீங்க. ஆனா இன்றைக்கு நீங்க அதை ஜெயிக்கணும். இனி நான் மற்ற மனுஷனை போல ஆக மாட்டேன். நீங்க மற்ற மனுஷனை போல ஆக கூடாது. சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. இனி உங்களை மற்ற மனுஷங்களை போல அவன் ஆக்க முடியாது, ஆக்க முடியாது. இனி மற்ற மனுஷங்களை போல நீங்க ஆக முடியாது.
ஹalleluya. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்று ஒரு தனி ஒரு மதிப்பு உங்களுக்கு வேண்டாமா? இங்க இந்த இடத்துல பாருங்க, எப்பா நீ என்ன பண்ண போற, நீ என்ன செய்ய போற, என்னிடத்துல என்னுடைய மகாபலம் எதிலே இருக்குன்னு தெரிஞ்சு உனக்கு என்ன யூஸ், உனக்கு என்ன பிரயோஜனம்? அப்ப அந்த லேடி என்ன சொல்றாங்க தெரியுமா? எனக்கு ஒண்ணும் இல்லையா, உன்னையும் சொல்லுங்க. அந்த டைம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்த அந்த ராஜாக்களுக்கு ஒரே ஒரு டார்கெட் தான், வேற இன்னும் இல்ல. எதுக்கு சிம்சோனை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க? இவனை பிடிச்சு அரெஸ்ட் பண்றதுல என்ன பிரச்சனை அவங்களுக்கு? என்ன கிடைக்க போகுது? இவனை கொல்றதுனால என்ன கிடைக்க போகுது? அவங்க சமாதானமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னை நாங்க கொல்ல மாட்டோம், உன்னை நாங்க பிடிச்சிட்டு மட்டும்தான் போவோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உன்னை கொன்னுட்டோம்னா அதோட முடிஞ்சிருச்சு. சில நேரத்துல பிசாசு நம்மளை சாகடிக்க எல்லாம் மாட்டான், நம்மளை கொல்ல எல்லாம் மாட்டான். நம்மளை கொன்னோம்னா அவ்வளவுதான், துப்பாக்கியை வச்சு நம்மளை கொன்னுட்டான்னு வச்சுங்களேன், அடுத்த நிமிஷம் நம்ம பரலோகத்துல போய் சேர்ந்துடலாம். நமக்கு அதான், யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, செத்தாலும் 1000 பொண்ணு. நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் 1000 பொண்ணு, நீங்க செத்தாலும் 1000 பொண்ணு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதம். அதனால பிசாசு நம்மளை என்ன பண்ண மாட்டானா, கொல்ல மாட்டான். சிம்சோனை அவங்க கொல்லவே இல்லை. ஏன் அவனை கொல்லல அப்படின்னு சொன்னா, உன்னையும் எங்களை மாதிரி ஒரு சாதாரணமான மனுஷனா நாங்க உங்களை கன்சிடர் பண்ற நாள் வரும். நீ என்ன பெரிய ஆளா, நீ என்ன பெரிய எல்லாரையுமே கொன்றுவியா, நீ என்ன பெரிய பலாக்கிரமசாலியா? நம்ம நினைக்கிறது மாதிரி சிம்சோன் கோலியாத்த போல ரொம்ப பெரிய உருவமாலாம் இருக்க மாட்டான், ராட்சதன் எல்லாம் கிடையாது. சில நேரத்தில் நம்ம சிம்சோன் அப்படின்னு எடுக்கும் போதே நம்ம பெரிய வாட்ட சாட்டமா ஒரு பெரிய ஜிம்பாடி மாதிரி யோசிப்போம். அப்படி கிடையாது, சாதாரணமான ஒரு மனுஷன் தான் அவன். ஒரு பெரிய கோலியாத்த மாதிரி ஆள் கிடையாது. ஆனா கொஞ்சம் உயரமானவன், கொஞ்சம் பார்க்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறவன் தான். ஆனா அவங்க அவனை மற்றவர்களை போல ஆக்கினார்கள். அதனாலதான் சிறைச்சாலைக்கு கூட்டிட்டு போய் மாவரைக்க வச்சாங்க. உட்கார்றா, மாவரடா, எங்களை மாதிரி நீ செய்டா, நீ வேடிக்கை காமிடா, நீ டான்ஸ் பண்றா. அத்தனை பேர் ஏன் ரசிச்சாங்க அப்படின்னு சொன்னா, உன்னை நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, சாதாரணமானவனா உன்னை நாங்க மாத்திட்டோம். அந்த வசனம் சொல்லுகிறது, கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போல் ஆவேன். ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்க போறோம். எதுக்கு ஜெபிக்க போறோம்னா, நீங்க இனி மற்ற மனுஷனை போல ஆக, சத்தமா சொல்லுங்க, கூடாது, கூடாது. எல்லார மாதிரி நீங்க ஆக கூடாது. பிசாசு துடிக்கிறான். காரணம் இல்லாம அந்த சண்டை எதுக்கு வந்துருச்சு, அந்த வாக்குவாதம் எதுக்கு வந்துருச்சு, அந்த பையன் உங்கள்கிட்ட எதுக்கு ப்ரப்போஸ் பண்ணா, அந்த பொண்ணு ஒன்ன தேடி எப்படி வந்துருச்சு, மொபைல்ல அந்த காரியம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? வேற ஒன்றும் இல்லை, நீங்க அதை ஸ்கிப் பண்றீங்க, நீங்க அதை வேண்டான்னு சொல்றீங்க, நீங்க அதை பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா பிசாசனுடைய டார்கெட் என்ன அப்படின்னு சொன்னா, நான் உன்னை அப்படி கொண்டு வருவேன், எல்லார மாதிரி கொண்டு வருவேன்னு பிசாசு முயற்சி எடுக்கிறான். ஆதங்கமா சுத்தி திரிகிறான். உங்களையும் சமமான ஒரு மனுஷனை போல ஆக்குவேன்னு அவன் தீவிரித்து வருகிறான். ஆனால் நான் நம்புகிறேன், கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரியும் போது எனக்காய் பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார், என்னை காப்பாற்றுகிற ஒருவர் இருக்கிறார். ஆமென். நீங்க ஸ்பெஷலாய், நீங்க மற்ற மனுஷன் அல்ல பிரதர். நீங்க மற்ற மனுஷனை போல ஆகாதீங்க சிஸ்டர், நீங்க மற்ற மனுஷனை போல ஆகாதீங்க. கையை உயர்த்தி ஏசப்பாட்ட மன்னிப்பு கேளுங்க. தப்புதான், 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 தப்புதான். நீங்க எப்படி இப்படி ஆகலாம், நீங்க எப்படி இப்படி ஆகலாம்? பிசாசனுடைய திட்டம் நிறைவேறிச்சா? பிசாசனுடைய திட்டம் நிறைவேறுகிற அளவிற்கு நீங்க எப்படி நடந்துக்கலாம்? நீங்க அந்த காலேஜில் நீ ஸ்பெஷல் இல்ல மகளே, மகனே, நீ தானே ஸ்பெஷல். அந்த இடத்துல கத்தர், அந்த சத்துருக்களுக்கு உள்ள கத்தர் உங்களை எதுக்கு கொண்டு போனாரு? அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை எதுக்கு கொண்டு போய் வச்சாரு? ஒரு நோக்கம், ஒரு நோக்கம். அந்த இடத்துல எல்லார விட நீ வித்தியாசமா தெரிவேன்றதற்காக தான்
கர்த்தர் உன்னை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சாரு. நீ எப்படி அவங்கள மாதிரி மாறலாம், நீ எப்படி அவங்கள மாதிரி இருக்கலாம். பிசாசனுடைய டார்கெட்டே வேற ஒன்றும் இல்லை, உன்னை அவர்களோட இணைக்கணும், உன்னை அவர்களோட சேர்த்து விடணும். அப்படிதான் நினைச்சா சத்துரு வெட்கப்பட்டு போகிறபடியாய் ஒரு தீர்மானத்தை மட்டும் எடுங்க. இல்லை இல்லை, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை நிறைய பேரை தொடட்டும். நல்ல சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், நீங்க ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசுவே இயேசுவே இயேசுவே, நீங்க மற்ற மனுஷன் அல்ல, நீங்க விசேஷமானவர்கள், நீங்கள் வேற ஆவி உடையவர்கள், நீங்க இன்ன ஆவி உடையவர்கள் என்று அறியவில்லையா என்று கேட்கிறார். இனி நான் அப்படி அல்ல, அஞ்ஞானிகளை போல நான் இருக்க மாட்டேன், அவர்களை போல நான் இருக்க மாட்டேன். சொல்லுங்க வாலிப பிள்ளைங்க தம்பிங்க எல்லாம் சொல்லுங்க, நீ மற்றவங்கள மாதிரி லவ் பண்ணி திருமணம் பண்ண கூடாது, நீ அந்த மாதிரி விஷயத்துக்கு நீ போக கூடாது, நீ மற்றவங்கள மாதிரி உன்னுடைய கற்பனை இழக்க கூடாது, நீ மற்றவங்கள மாதிரி நீ கோவப்படக்கூடாது, நீங்க மற்றவங்களுடைய பாவத்துல நீ கை போடக்கூடாது. உனக்கு ஒரு தனிமை, உனக்கு ஒரு வித்தியாசம், உன்னை பார்க்கிற அத்தனை பேரும் ஆச்சரியப்படணும். உன்னை மாதிரி எப்படி மாறுறதுன்னு கேட்கணும். நீ ஒரு நெருங்க முடியாத ஒரு தேவனுடைய பிள்ளை, நெருங்க முடியாத ஒரு தேவனுடைய பிள்ளை. அக்கினி 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 அக்கினி, இப்போ அக்கினி, இப்போ அக்கினி ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். மற்றவங்களை போல நீ எப்படி சோர்ந்து போகலாம்? சோர்ந்து போக முடியாது. நான் மற்ற மனுஷனை போல ஆக மாட்டேன். சோர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். வித்தியாசமான 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 ஆவி கிருபையா எனக்கு தருகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். எதுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும்னா, நம்ம எல்லார மாதிரி என்ன பண்ண முடியாது. சொல்லுங்க சத்தமா. நீங்க ஏன் பிரதர் தாழ்ந்து போறீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கணும். நான் ஏசப்பா பிள்ளை பிரதர், நான் அவங்கள மாதிரி எல்லாம் சண்டை போட முடியாது பிரதர். அந்த கெத்து நமக்கு இருக்கணும். அது ஒருவேளை இதுவரைக்கும் இல்லாம இருக்கலாம், ஆனா இனி அந்த உணர்வு உங்களுக்குள்ள வரட்டும். உங்களை பார்த்து நிறைய பேர், நீங்க எதுக்கு இப்படி அமைதியா போறீங்க, நீங்க எதுக்கு கோவப்படலையா, உங்களுக்கு எதுவும் பேச தோணலையா, நீங்க இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டீங்களா, நீங்க சினிமா பார்க்கறதுக்கெல்லாம் வர மாட்டீங்களா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்கணும், உங்களை பார்த்து ஆச்சரியப்படணும். ஏன் அப்படின்னா, நீங்க எல்லா மனுஷரை போல. சொல்லுங்க சத்தமா. உங்களுக்கு வித்தியாசம் தெரியணுமா? பாருங்க எவ்வளவு பெரிய, இந்த வசனத்தை தியானிக்கும் போது அப்படியே அவ்வளோ இதுவா இருந்துச்சு. பிசாசனுடைய தந்திரத்தை பாருங்க. என்னப்பா வேணும்? ஒன்றும் இல்லைப்பா, உன்னை எல்லார மாதிரி உட்கார வைக்கணும், உன்னை எல்லார மாதிரி உட்கார வைக்கணும். 10ல் 1 11 நீயா இருக்கணும், 10ல் 1 11 இருக்கக்கூடாது. அந்த 10ல் ஒரே ஒருத்தர் நீங்க, அதை யாரும் தொடக்கூடாது. ஆமென். நீங்கள் 1000 பேரில் ஒருவன் அல்ல, 1000ல் ஒருவன். 1000 பேரில் ஒருவர் அல்ல, மறக்காதீங்க. நீங்க 1000 பேர்ல ஒருத்தர் அல்ல, 1000ல் ஒருத்தர். 1000 பேரை நிக்க வச்சாலும் பரலோகம் உங்களை தனியா ஐடென்டிஃபை பண்ணும். நீங்க தனியா தெரியணும், தனியா தெரியணும், இனி தனியா தெரியணும். இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் போட்டும் பிரதர், இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் போட்டும் பிரதர். இனி 10 பேர் நிற்கும் போது உங்களை மட்டும் அவங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல 10 15 ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் ஏசப்பா பிள்ளைங்க, சர்ச்சுக்கு போறவங்க, பைபிள் தூக்குறவங்கன்னு சொன்னா அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும். அவங்கள தனியா கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்கள பார்த்த உடனே கிறிஸ்டியனுங்களா நீங்க கிறிஸ்டியனுங்களா, ஏன் எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்டா, நீங்க பேசுறதுலே தெரியாதுங்களா, நீங்க அமைதியா இருக்கிறதுலே தெரியாதுங்களா. அப்போ அந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள்னா வேலை அவங்கள நம்பி கொடுத்தாங்க.
நம்பி கொடுத்தாங்க. நீங்க கிறிஸ்டின் தானே, நீ பொய் சொல்ல மாட்டப்பா, நீ திருட மாட்டப்பா, நீ கல்லாப்பட்டியில உட்காருப்பா அப்படின்னு நம்பி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு காலம் மாறி 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 பிசாசு என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளையும் ஒரே மாதிரி ஆக்கிட்டான். திருட்டுத்தனம் வந்துருச்சு, ஏமாத்து வந்துருச்சு, பொய் வந்துருச்சு. இப்போ என்ன பேர் நம்ம வாங்கி வச்சிருக்கோம் தெரியுமா? ஐயோ கிறிஸ்தவனா, அவனும் ஏமாத்துவான்ப்பா. நான் ஏமாந்ததே கிறிஸ்தவனால தான்ப்பா ஏமாந்தேன், நான் வேற மனுஷனால ஏமாந்தா கூட பரவாயில்லப்பா, பைபிளை சொல்லி தான்ப்பா என்ன ஏமாத்துனாங்க. அந்த லெவலுக்கு பிசாசு கொண்டு வந்துட்டான் பாருங்க. ஆனா நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த 100 days ஜெபத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து கர்த்தர் என்ன பண்ண விரும்புறாருன்னா, நீ வேறு மனுஷன் ஆக கூடாது. கர்த்தர் மனுஷன், கர்த்தர் மனுஷன், நீங்க கர்த்தர் மனுஷன், நீங்க கர்த்தர் மனுஷன். ஹalleluya. உலகத்துக்கு நீங்க வேறு மனுஷன் அல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க வேறு மனுஷன். ஆமென். மறந்துட மாட்டீங்கன்னு நம்புறேன். சோ பிசாசுனுடைய முதல் டார்கெட் என்ன அப்படின்னு சொன்னா இதுதான். நம்பர் 2, ரெண்டாவது வந்து இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில வாசிக்கும் போது அந்த வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். அவர்கள் வந்து அவனை பிடித்து அவனுடைய கண்களை பிடுங்கி அப்படின்னு சொல்லும். அந்த வசனத்தை எடுங்க பார்க்கலாம். 14ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆமே, சரி, இல்ல 16வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இல்ல 16:3, 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு 3வது வசனம், 16ஆம் அதிகாரம். சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டண வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் தாழ்பாலோடே பேர்த்து தன் தோள்கள் மேலே வைத்து எப்ரோனுக்கு எதிரே இருக்கிற மலை உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றண்டையிலே இருக்கிற தெளிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட அவன் சிநேகமாயிருந்தான். நீங்க முடிவை வாசிக்கும் போது அவனுடைய கண்ணை பிடுங்குவாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. என்ன பிடுங்குனாங்களாமா? அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளை. அந்த வசனத்தை கூட எடுங்க, கவனிங்க. இப்போ இந்த சிம்சோன் வந்து கழுதையினுடைய தாடை எலும்புல 1000 பேரை கொன்னது கைனாலையா, காலுனாலையா, கண்ணுனாலையா? சொல்லுங்க, எதுனால கொன்னாரு? 1000 பேரை சிம்சோன் எதுனால கொன்னாரு? எதுல? கையில தானே கொன்னாரு. தன்னுடைய கையில வந்து அந்த கழுதையினுடைய தாடை எலும்ப 1000 பேரை கொல்றாரு. அவர் நடந்து வந்தது எதுல நடந்து வந்தாரு? கால்ல நடந்து வந்தாரு. ஆனா நீங்க 16ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்தை வாசிக்கும் போது பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவனுடைய கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். ஹலோ, பொதுவா வந்து இப்போ நம்ம நீங்க நினைச்சுங்களேன், சிம்சோனை வந்து பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிடிச்ச உடனே சரி கொல்லணும்னு நினைக்கல, அவனை கொல்ல வேண்டான்னு முடிவெடுத்துட்டாங்க. கொல்ல வேண்டான்னு முடிவெடுத்தவங்க என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? ஒண்ணு என்ன வெட்டி இருக்கணும்? கையை வெட்டி இருக்கணும். நீ இந்த கையினால தானே எங்க ஆட்களை கொன்ன, உன் கை எப்படி இருக்கலான்னு கையை வெட்டி இருக்கணும். இல்ல அப்படின்னா நீ இந்த காலில் தானே நடந்து வந்த, உன்னை என்ன வெட்டி இருக்கணும்? சொல்லுங்க, காலை வெட்டி இருக்கணும். இல்ல அப்படின்னு சொன்னா நீ உயிரோடையே இருக்க கூடாது. என்ன வெட்டி இருக்கணும்? அவனை பிடிச்சாச்சு, அவனுக்கு பலன் இல்ல, அவங்க அத்தனை பேர் சுத்தி இருக்கிறாங்க. அவங்க நினைச்சா அவனை பீஸ் பீஸா வெட்டி இருக்கலாம், கண்டம் துண்டமா வெட்டி இருக்கலாம், அவனுடைய கழுத்து தனியா கொண்டு வரலாம், தலையை தனியா கொண்டு வந்துடலாம். ஆனா இந்த பெலிஸ்தியர் வந்து என்ன பண்ணுனாங்க அப்படின்னு சொன்னா, கையை விட்டுட்டாங்க, காலை விட்டுட்டாங்க, கழுத்தை விட்டுட்டாங்க. எதை புடுங்கிட்டாங்க தெரியுமா? சொல்லுங்க, ஏன் அப்படின்னு சொன்னா சிம்சோனுடைய லைஃப்லயே அவனுக்கு இருந்ததிலே ரொம்ப பவர்ஃபுல்லானது, அவனுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, கண்ணு தான் அவனுக்கு ரொம்ப முக்கியம். கண்ணு தான் அவனுக்கு ரொம்ப முக்கியம். இந்த கண்களால தான் சத்ருவை பார்த்தான், இந்த கண்களால தான் அவன் எல்லாரையும் அழிச்சான். ஆனா இந்த கண்ணுல தான் அவன் விழுந்தான்.
எப்ப பாருங்க அவன் எதுல பலனா இருக்கிறானோ பிசாசுக்கு தெரியும். இந்த கண்ணை மட்டும் புடுங்கினதுக்கு பிற்பாடு சிம்சோன் என்ன, அந்த சரீரம் இருந்தும் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை, அந்த கை இருந்தும் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை, அவன் கால் இருந்தும் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. பிரதர், நம்பர் 2, இரண்டாவதாக சத்துருடைய ஒரு மிகப்பெரிய வஞ்சகத்துக்கு நீங்க விலக்கி வாழணும். எதை தெரியுமா? பிசாசு சில நேரத்தில் உங்களுக்கு எங்க டார்கெட் வச்சிருவான்னு தெரியுமா? கண்ணுல தாங்க உங்களுக்கு பிரச்சனை, கண்ணுல தாங்க. வேதம் சொல்லுகிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. ஒருவனுடைய கண் இருளாய் இருந்தால் அவனுடைய சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். அப்போ ஒரு அசுத்தம் எது வழி போகுது தெரியுமா? கண்ணு வழி தாங்க உள்ள போகுது. நம்முடைய பார்வை சரியில்லைன்னா, நம்முடைய பார்வையில பரிசுத்தம் இல்லைன்னா, என்னுடைய கண்ணுல சரியா இல்லைன்னா என்னுடைய இருதயம் சுத்தமா இருக்க முடியாது, என்னுடைய சிந்தை சுத்தமா இருக்க முடியாது. அப்போ நிறைய என்னுடைய தரிசனம் வெற்றியாய் வாழ முடியாது. இன்றைக்கு நிறைய வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு பிசாசு எங்க ஆபத்தை வச்சிருக்கிறான்னா, கண்ணு தான் உனக்கு முக்கியம், கண்ணு தான் உனக்கு முக்கியம். உனக்கு தரிசன கண்கள் வேணும், உனக்கு பரிசுத்தமான கண்கள் வேணும். நீ அந்நிய ஸ்திரியை பார்க்க கூடாது, அந்நிய பசங்களை பார்க்க கூடாது, அசுத்தத்தை பார்க்க கூடாது. இந்த கண்ணுல டார்கெட் வச்சு 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 இந்த சிம்சோனை கடைசில இந்த கண்ணை புடுங்கி அப்படியே கையிலாக கொடுக்கிறவனாய் எல்லாம் போச்சு. பலன் இருந்து எல்லாம் என்ன பிரயோஜனம்? கையில என்ன பட்டை இருந்து என்ன பிரயோஜனம்? கண்ணிலேயே பார்க்க முடியலையே, குருடு மாதிரி ஆயிட்டானே, எல்லாரும் அவனை பார்த்து பரிதாபப்படுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டானே. காரணம், அவன் எந்த இடத்துல பிசாசு பலவீனப்படுத்தணும்னு நினைச்சானோ அங்க பலவீனப்படுத்திட்டான். உங்க பலன் என்ன? உங்க பலன் என்ன? உங்க பலத்துல தான் பிசாசு கண்ணு வைப்பான், உங்க பலத்துல தான் பிசாசு உங்களை டார்கெட் பண்ணுவான். ஆனா நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? நீங்க வேறு மனுஷன், நீங்க வேறு மனுஷி, நீங்க வேறு மனுஷி. கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு உங்க கண்களோட உடன்படிக்கை பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலத்தோட உடன்படிக்கை பண்ணுகிற. ஏன்னா நீங்க ஸ்பெஷல், நீங்க வேறு மனுஷன். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? இன்றைக்கு இந்த 28வது நாள் கர்த்தர் நிறைய பேரை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார், சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எது பவர்ஃபுல்லோ அதுல பிசாசு கை வைப்பான். ஆனா நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இல்ல நான் அதை விட மாட்டேன், நான் அதை விட மாட்டேன், அந்த காரியத்தை எப்பொழுதுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உங்க மகா பெரிய பலன் எதுல இருக்குது? உங்க மகா பெரிய பலன் எதுல இருக்குது? எதுல இருக்குது? சிலருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஊழியத்துல இருக்கும், சிலருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற திறமையில இருக்கும், ஆண்டவர் கொடுத்திருக்கிற குடும்பத்துல இருக்கும். அங்கதான் பிசாசு போராடுவான், அங்கதான் பிசாசு போராடுவான். நீங்க விட்டு தரக்கூடாது, நீங்க விட்டு தரக்கூடாது. அதுதான் உங்க பலன், அதுதான் உங்க பலன். அதன் மூலமாக தான் சத்துரு உங்களை விழத்தள்ள முயற்சி எடுப்பான். அது இல்லாம உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் உங்களுக்கு என்று கர்த்தர் கொடுத்திருக்கிற தனி அபிஷேகம். நீங்க எப்படி அதை இழக்கலாம்? அந்த கிருபையை எப்படி நீங்க இழக்கலாம்? அந்த அபிஷேகத்தை நீங்க எப்படி இழக்கலாம்? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. என்ன வந்தாலும் ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நான் இழந்து போக மாட்டேன், இழந்து போக மாட்டேன். பிரதர், உங்களுடைய பலன் ஒருவேளை நீங்க தாழ்ந்து போறது கூட உங்க பலனா இருக்கலாம். ஆனா அதுல தான் பிசாசு உங்களோட போராடுவான், அதுல தான் போராடுவான். உங்களுடைய பலம் பரிசுத்தமா இருக்கலாம், அதுல தான் பிசாசு உங்களோட போராடுவான். உங்களுடைய பலம் எதுலையோ அதை வீக் பண்ணணும்னு தான் பிசாசு முயற்சி எடுப்பான். இங்க சிம்சோனை அப்படிதான் பண்ணினா. உன் மகா பலன் வேற எதுல இல்லை, எதுல இருக்குன்னா கண்ணுல இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. கண்ணுல தானே. அதான் அவன் தன்னுடைய தகப்பனார் தாயாரை விட்டு பெலிசிய தேசத்துல போய் அங்கே ஒரு பெண்ணை கண்டு, தெளிலாளை கண்டு, அப்படியே கண்ணு 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 எல்லா இடத்துல பார்வை பார்வை பாருங்க. பிடிச்ச உடனே வேற ஒண்ணுலையுமே டார்கெட் பண்ணல. பிசாசு அப்படிதான் சில நேரத்தில் நமக்கு கொடுத்து 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 கடைசியில நம்மளை அழிக்கிறவன் பிசாசு. ஆனா நீங்க ஸ்பெஷலான ஆளு. இது கர்த்தர் வேற யாருக்கும் தெரியாது.
உங்க கூட படிக்கிற ஒரு பையன் இடத்துல போய் இந்த வார்த்தையை சொன்னா அவன் போடா பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லுவான். உங்க கூட வேலை பார்க்குற ஏதாவது ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி சொன்னா ஆட போப்பா நீ பைத்தியக்காரன், இந்த காரியத்துல எல்லாம் எல்லாரும் தான் பார்ப்பாங்க, எல்லாரும் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா நீங்க அவங்கள மாதிரி இல்லை தங்கச்சி, நீ அவங்கள மாதிரி இல்லை தம்பி, நீ அவங்கள மாதிரி இல்லை. நீ ஸ்பெஷல், உனக்கு தனி அபிஷேகம் இருக்குது. நீ வேறு மனுஷன், நீ வேறு மனுஷி, நீ பரலோகத்திற்குரிய ஆளு, நீ தேவனுக்குரிய ஆளு. எஸ் ஆமென், தேங்க் யூ ஜீசஸ். உன்னுடைய மகா பலனில இனி சத்துரு கை வைக்க முடியாது, சத்துரு கை வைக்க முடியாது. அது எதுவா இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் ஒரு பலத்தை கிருபையாய் கிருபையாய் கிருபையாய். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus. நம்பர் 2, இரண்டாவது சத்துருடைய மிகப்பெரிய தந்திரம், நம்முடைய பலத்தில் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா கை வைக்கிறவன். நம்மளை எப்படியாவது எதுல நீங்க வீக்கா இருக்கிறீங்களோ அதை பார்த்துட்டே இருப்பான். அந்த வீக்கான காரியத்துல உங்களை மேலும் 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 உங்களை வீக் பண்ணி கடைசியில அந்த காரியத்தினாலேயே உங்களுக்கு ஆபத்து உண்டாகும். சிலர் பாருங்க, என்னதான் கடன்ல இருந்து வெளியே வந்தாலும் திரும்ப திரும்ப கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. அது உங்களுக்கு வீக், அது உங்களுக்கு பயங்கரமான வீக் பாயிண்ட். ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கணும், ரொம்ப கவனமா இருங்க. உங்களுடைய வீக் பாயிண்ட் என்ன? நீங்க எதுல ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க? ஏதோ ஒன்று இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். அதிலே தான் திரும்ப திரும்ப பிரச்சனை வரும் பாருங்க. அதிலே தான் பிசாசு கண்ணு வச்சுட்டே இருப்பான் பாருங்க. அதிலே தான் நீங்க திரும்ப திரும்ப விழுந்துட்டே இருப்பீங்க பாருங்க. ஒருத்தர் இந்த காலத்துல இவ்வளவு தூரம் தமிழ்நாடு கவர்மெண்ட் லாட்டரி சீட்டு வாங்குறத தடுத்து வச்சதுக்கு அப்புறம் கூட வாரத்திற்கு ஒரு டைம் கூலி வேலை செய்யறவரு இங்க இருந்து கேரளாவுடைய, நம்ம கேரளா பார்டர் தானே, கேரளாவில் போய் வாரம் லாட்டரி சீட் வாங்கிட்டு வராரு. தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை தடுத்து வச்சிருக்காங்க. இவருக்கு ஒரு பழக்கம், அவருக்கு ஒரு நம்பிக்கை, அவர் அதுல தான் வீக்கு. சம்பாதிச்ச பணம் மொத்தத்தையும் கொண்டு போய் லாட்டரி சீட்ல போட்டாச்சு. இங்க கடந்த சமீபத்தில் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஐடில அவ்வளோ பெரிய நல்ல ஜாப், இயர்லி 3 lakhs 4 lakhs மந்த்லி சேலரி அவருக்கு கிடைக்குது. என்ன பாத்தீங்கன்னா இந்த ரம்மி விளையாட்டு பாருங்க, ரம்மி பைத்தியம். இந்த ரம்மி பைத்தியத்தினால கடைசியில் ஒரு 25 லட்சம் ரூபாய் இழந்து தன்னுடைய வீட்டை வித்து இனி நான் விளையாட மாட்டேன்னு சொல்லி 3 மாசம் அமைதியா இருந்தவர் யாருக்கும் தெரியாம ராத்திரி விளையாடி திரும்பி 19 லட்சம் ரூபாய் இப்ப கடன், 90 lakhs. என்ன கேட்டா வீக் இல்ல எனக்கு அப்படி. அப்போ பிசாசு உங்க வீக் பாயிண்ட பிடிச்சிருவான். நீங்க இது இந்த மாதிரி இருக்கா? சிலருக்கு பாருங்களேன், ஏதாவது ஒண்ணு பண்ணா ஒரே சோகமா அப்படியே டல்லாகி எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. இது எல்லாமே வீக்னஸ் பாயிண்ட். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்க வேற ஆவி உடையவர்கள் அல்லவா? நீங்க எப்படி அப்படி இருக்கலாம்? நீங்க எப்படி அப்படி இருக்கலாம்? மற்றவங்கள மாதிரி இருக்க முடியாது. இனி சத்துரு உங்களை மேற்கொள்ளவே கூடாது. நீங்க இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு எதுல நீங்க வீக்கோ, எதுல நீங்க வீக்கோ இல்ல அதுல சத்துரு இனி ஜெயிப்பதற்கு உங்களை கர்த்தர் அனுமதிக்க கூடாது. சிலருக்கு பயம்தான் சிலருக்கு ஒரு வீக்னஸா இருக்கும், சிலருக்கு இன்ஃபீரியர் தான் ஒரு வீக்னஸா இருக்கும். எப்பா பாருங்க தங்களை குறித்து தாழ்வாவே பேசிட்டே இருப்பாங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லா வச்சிருப்பாரு, எல்லாரோட நல்லா வச்சிருப்பாரு. ஆனா அவங்கள பத்தி எப்படி பேசுவாங்கன்னா என்னத்த பெரிய வாழ்க்கை அப்படின்னு தன்னே தாழ்வு. இது உங்களுடைய வீக்னஸ் பாயிண்ட். ஆண்டவர் எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாரு, எதையுமே தோணாது. ஏதோ ஒண்ணு இல்லாத ஒன்ன குறிச்சு அதே தான் ஏமா இப்படி இருக்கிற, உனக்கு இதுதானேமா வீக், இதுல இருந்து வெளியே வரக்கூடாதுன்னா எப்ப பார்த்தாலும் அதுதான். இது சத்துருடைய ஒரு பெரிய வஞ்சகம். அதான் பார்த்துட்டே இருக்கிறான். கண்ணுன்னு போயிட்டு சரி எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். இப்படி போய் அவன் கண்ணை பிடுங்கிட்டாங்களே. அந்த நிலைமையை நீங்க நினைச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய பெலிஸ்தியருடைய அந்த சாம்ராஜ்யத்தை ஆட்டி படைச்சவன் சிம்சோன்னு சொன்னாலே அதிருவாங்க. இப்போ 2 கண்ணையும் பிடுங்கினதுக்கு அப்புறம் வேதம் சொல்லுது கையிலாக கொடுக்கிறவன். ஹெல்ப் அப்படின்னா எங்கப்பா தண்ணி எங்கப்பா இருக்குது, பாத்ரூம் எங்கப்பா இருக்குது, நான் எங்கப்பா இருக்கிறேன். இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டான் பாருங்களேன். கூட்டு உட்கார வச்சு
ஒரு 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 உரலை தூக்கி போட்டு அரை மாவை அப்படின்னு சொல்லி அவன் இருக்கிற அந்த உடம்புக்கு, அவன் இருக்கிற அந்த பொசிஷனுக்கு அங்க மாவரைக்க வச்சா எப்படிப்பட்ட நிலைமை. ஸோ சிம்சோனுடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம். எங்க இருக்க வேண்டிய என்ன அனாயிண்டிங், அவன் மேல இருந்த அபிஷேகம் எவ்வளவு பெருசு, கர்த்தர் அவனை வேறு பிரிச்சது எவ்வளவு பெருசு. அவன் எல்லாரும் மாதிரி ஒரு மனுஷனா, அவன் வேறு மனுஷன் இல்லையா? அதே போல இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீ எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நீங்க எவ்வளவு பெரிய ஸ்பெஷல் தெரியுமா? உங்களை குறித்து உங்களுக்கே தெரியாது, ஆனா அவ்வளோ உயர்ந்தவங்க நீங்க. கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற ஸ்தானம் எவ்வளவு தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்க பொறுப்பு எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு லக்கி தெரியுமா? நீங்களும் நான் எவ்வளவு லக்கி தெரியுமா? வாலிப தம்பி, நீ எவ்வளவு லக்கியான பர்சன். வாலிப தங்கச்சி, நீ எவ்வளவு லக்கியான பர்சன். ஐயோ, கர்த்தரை ஆண்டவரை ஆராதிக்கிற நீ ரொம்ப நல்ல பெரிய 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 பெரிய. இந்நேரத்தில் இப்ப கூட பாருங்க, இதே கோயம்புத்தூர் பட்டணத்தில் எத்தனை சினிமா தியேட்டர் வாலிபர்களால நிரம்பி வழியுது. ஆனா கர்த்தர் ஒன்னு அங்க கொண்டு போய் நிறுத்தாம இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறாருன்னா நீ எவ்வளவு பெரிய ஆளு, நீ எவ்வளவு பெரிய ஆளு, நீ எவ்வளவு பெரிய தேவனுடைய மனுஷன். உனக்கு ஏன் அது தோணல? நீ ஏன் அது பின்னாடி போகல? உனக்கு எப்படி அந்த ஆசை வராம இருக்குது? ஸ்பெஷல், நீ வித்தியாசமான ஒரு ஆளு. அதனாலதான் உனக்கு தப்புன்னு தெரியுது. பாவத்தை தண்ணி மாதிரி குடிக்கிறானுவா. இன்னைக்கு நைட்டு 4 சிகரெட் அடிச்சுட்டு ஒரு குற்ற மனசாட்சி கூட இல்லாம நாளைக்கு அதே சிகரெட்டுக்குள்ள கஞ்சா வச்சு குடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி திட்டம் போட்டா அடுத்த நாள் இதை விட அடுத்த லெவலுக்கு போறான், இதை விட அடுத்த லெவலுக்கு போறான். ஆனா ஒரு சின்ன பொய் சொல்லிட்டு உன் மனசு படன்னு அடிக்குது. தப்பு பண்ணிட்டோன்ற உணர்வு வருது. ஏன், எப்படி? உங்களுக்கு மட்டும் எப்படி வருது? ஸ்பெஷல், நீ கர்த்தருடைய ஸ்பெஷல். உனக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி வேற ஆவி, உங்களுக்குள்ளே இருக்கிற மகிமை வேற மகிமை. கர்த்தர் உங்களோட இருக்கிறார், ஏசப்பா உங்களோட இருக்கிறார். உங்கள்கிட்ட இருக்கிற பலன் பெரிய பலன். நான் விட மாட்டேன், நான் சத்துருடைய கையில என் வாழ்க்கையை விட மாட்டேன். சத்துரு உங்களை எடுத்துட்டு போனான்னா கர்த்தர் மீட்டு கொண்டு வருவாராக, மீட்டு கொண்டு வருவாராக, மீட்டு கொண்டு வருவாராக. ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சாச்சா வாலிப தங்கச்சி, கவனமா இருக்கணும். நீ வாலிப தம்பி, நீ கவனமா இருக்கணும். நீ ஏற்கனவே ஒரு விஷயத்துல வீக்கு, அந்த விஷயத்துல நீ விழுந்துட்ட. ஆனா ஆண்டவர் உன்னை கிருபையா கை தூக்கி எடுத்தாரு, அழகா கை தூக்கி எடுத்தாரு. நீ விழுந்து அதுலயே மோசமா நீ போக வேண்டிய ஆளு. ஆனா என்னமோ தெரியல, கர்த்தருடைய இரக்கம் உன் மேல வந்து அந்த விஷயத்துல இருந்து கர்த்தர் உன்னை மீட்டெடுத்து கொண்டு வச்சிருக்கிறாரு. நீ மறுபடியும் விழலாமா? நீ மறுபடியும் அந்த இடத்துக்கு போலாமா? நீ மறுபடியும் அந்த காரியத்தை செய்யலாமா? ஒரு டைம் கர்த்தர் உன்னை தூக்கி விட்டதை நீ ஞாபகம் வச்சுக்க கூடாது. அது ஸ்பிரிட் உன்னை திரும்ப திரும்ப அந்த குழியில தான் கொண்டு போகும், உன்னை திரும்ப திரும்ப அந்த யோசனைக்குள்ள தான் கொண்டு போகும். சிஸ்டர், உங்களை அப்படிதான் கொண்டு போகும். பிரதர், அப்படிதான் கொண்டு போகும். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவரே எனக்கு கிருபை, என்னுடைய பலனை நான் கண்டுபிடிச்சு அதை பத்திரப்படுத்துறதற்கு கர்த்தர் எனக்கு கிருபையா இறங்கு. கைகளை உயர்த்தி ஆப்பாட்ட இந்த சத்துருடைய தந்திரத்திற்கு ஆண்டவர் என்னை வேறு பிரித்து கிருபையாய் நடத்துகிற கர்த்தர், கிருபையாய் நடத்துகிற கர்த்தர், தயவாய் நடத்துகிற கர்த்தர். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மீட்டெடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம், மீட்டெடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம், மீட்டெடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம், மீட்டெடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்க ஜெபிக்க அந்த கிருபை பெருகட்டும். இனி உங்க பலத்துல சத்துருடைய பலன் இருக்க போவது இல்லை. உங்க பலத்தினால அந்த சத்துருவை நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை உங்க மேல இறங்கட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. நீ வேறு மனுஷன் ஆவாய், நீ வேறு மனுஷி ஆவாய். ஐ அம் ஸ்பெஷல். நீங்க வேறு மனுஷி. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? உங்க புத்திக்குள்ள ஏறுதா? உங்க மைண்டுக்குள்ள இருக்குதா? நீ வேறு மனுஷன், நீ வேறு மனுஷி. இது சாகர வரைக்கும் அழியக்கூடாது, இது மரணம் வரைக்கும் என் மனசை விட்டு போக கூடாது. நான் வேறு மனுஷன்.
நான் வேறு மனுஷி, உங்களை போல இல்லை. நான் இந்த உலகத்தில் இருக்க யார போல நான் இல்லை. சத்துரு அப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூணாவது இந்த சிம்சோன் மேல பிசாசு வைத்திருக்கிற ஒரு பெரிய காரியம். நீங்க 16ஆம் அதிகாரத்தினுடைய 16வது 17வது 19வது வசனத்தை வாசிக்க போறோம். வாசிக்கலாமா? 16வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா, ஆமேன், விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரவன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கு என்று நசரேயனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போல ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். இப்போ 19வது வசனத்தை வாசிங்க. 19வது வசனத்தை வாசிக்கலாமா? அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. இதுல 2 காரியத்தை நீங்க கலந்துக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது அவள் வேற ஒன்னும் கேட்கல. உன் மகாபலம் எதுல உண்டாயிருக்குது? உன் மகாபலம் எதுல உண்டாயிருக்குது? சொல்லு சொல்லு சொல்லு. நீ சொல்ல மாட்டியா? இல்ல என்ன கயிறுல கட்டுனா நான் சரியாவேன். சரி, கயிறுல கட்டியாச்சு, அப்பவும் ஜெயிக்கல. எத்தனை டைம் நீ என்னை ஏமாத்துவ? எவ்வளவு டைம் நீ என்ன வஞ்சிப்ப? உன் பலம் எதுல இருக்குது? உன் பலம் எதுல இருக்குது? நீ சொல்ல மாட்டியா? எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா, அவனுடைய இருதயத்தை திறக்கிற வரைக்கும் இந்த தெளிலால் விடவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஞானமா இருக்க வேண்டியது என்னன்னா, பிசாசு சில நேரத்துல தீமையான காரியத்தை உங்களுக்கு கொண்டு வர வைக்கிறதுக்கு என்ன பண்ண செய்வான் அப்படின்னு சொன்னா, இருதயத்தை திறக்க பண்ணுவான். இருதயத்தை திறக்க பண்ணுவான். இந்த நிறைய வாலிப பிள்ளைங்க விழுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இருதயத்தை திறந்துருவாங்க. நிறைய சிஸ்டர்ஸ் விழுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இருதயத்தை திறப்பாங்க. பிரதர்ஸ் இருதயத்தை திறப்பாங்க. கவனிச்சுக்குங்க, உங்க இருதயத்தை தெளிலாளுக்கு முன்னாடி திறந்தீங்க, உங்க இருதயத்தை அந்நிய மனுஷனுக்கு முன்னாடி திறந்தீங்க. இருதயத்தை திறக்க கூடாது, ரகசியத்தை திறக்க கூடாது, அதை உள்ளதான் வச்சுக்கணும். அது தெரிஞ்சிருச்சுன்னா சில நேரங்களில் உங்களுடைய இருதயத்தை நீங்க திறந்ததனுடைய அந்த காரியமா உங்களை எவ்வளவு தூரம் பிசாசு கொண்டு போக முடியுமோ அப்படி வழி நடத்துவாங்க. நான் நிறைய பேருடைய இந்த காதல் எப்படி ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? கள்ளக்காதல்கள் எப்படி ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? சிலருடைய குடும்பத்தில் பிரிவினைகள் எப்படி ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை, தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற வேதனையை கர்த்தருக்கும் அவர்களுக்கும் தெரிகிற அளவுக்கு வச்சிருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, மற்றவர்களுக்கு தெரியாம இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா சிலர் நோண்டுவாங்க. என்ன பிரச்சனை? ஏன் சோகமா இருக்கிற? என்ன உனக்கு ப்ராப்ளம்? என்ன போயிட்டு இருக்குது? நீ என்ன செஞ்ச? என்ன பார்த்த? கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா இந்த நேரத்தில் உங்களுடைய இருதயத்தை அவர்களுக்கு முன்னாடி திறந்து, எனக்கு இப்படி ஆயிருச்சு, என்னை இப்படி ஏமாத்திட்டாங்க, நான் இப்படி போயிட்டேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கடந்து வர்றேன், என் கணவனார் இப்படி திட்டாரு, என் மனைவி இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி ஒரு ஃபெயிலியர் இருக்குது, எனக்கு இப்படி கணவன் இப்படி எனக்கு என்ன சந்தோஷமா வைக்கல, என்கிட்ட பேசல, என் மனைவி இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி இருதயத்தை திறந்துட்டீங்கன்னா வேதம் சொல்லுது உங்க வாழ்க்கைய சத்துரு அழிவுக்கு நேராய் கொண்டு போயிடுவான். வாலிப தங்கச்சி, தம்பி, உன்னுடைய இருதயம் எங்க மட்டும்தான் திறக்கணும்னா கர்த்தர் சமூகத்துல மட்டும்தான் திறக்கணும். உன் வலி கர்த்தர் சமூகத்துல மட்டும்தான் திறக்கணும். உன் வேதனையை ஆண்டவர் சமூகத்துல மட்டும்தான் திறக்கணும். அன்னாள் தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்துல மட்டும்தான் திறந்தா. அவ தன்னுடைய இருதயத்தை திறக்கும் போது ஆசனத்துல உட்கார்ந்துருக்கிற ஏலிக்கு அவ முணுமுணுக்கிறதா மட்டும்தான் கேட்டுச்சே தவிர அவ இருதயத்தை திறந்து என்ன சொல்றாங்கன்னு கூட அவனுக்கு கேட்கல. அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய தைரியம்.
அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய கெத்து. என்னுடைய இருதயத்தை கர்த்தரை தவிர வேற யாரிடத்திலையும் என் ரகசியங்களை சொல்ல முடியாது. என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய மறைவிடத்தை நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய ரகசியங்களை இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்க போறது இல்லை, எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்க போறது இல்லை. ஆனா என் ரகசியத்தை கர்த்தர் தெரிவார். ஆனால் யாருக்கும் தெரியாம என் தவறுகளை கடலின் ஆழத்திலே போடுகிற கர்த்தர் என்னை மீட்டெடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இனி என் இருதயத்தை திறக்கணும்னா கர்த்தரிடத்துல மட்டும்தான் திறப்பேன். கர்த்தரிடத்துல மட்டும்தான் திறப்பேன். உங்களுக்கு என்ன தேவை இருக்குது? என்ன பணம் தேவை இருக்குது? பணம் ஏதாவது தேவைப்படுதா? லோன் ஏதாவது தேவைப்படுதா? நீங்க உங்க கஷ்டத்தை திறந்துட்டீங்க, அவ்வளவுதான், பயன்படுத்த ஆரம்பிச்சுவாங்க. இந்த உலகம் எப்படி அந்த தெளிலாளுடைய ஸ்பிரிட்டோ அதற்கு நேராய் பிசாசு கொண்டு போறான். நான் நம்புறேன் நீங்க ஸ்பெஷல், நீ விசேஷமானவர்கள். ஹalleluya. நீங்கள் வேற ஆவி உடையவர்கள். நீங்கள் வேற ஆவி உடையவர்கள். வேற ஆவி உடைய ஒரு தேவனுடைய பிள்ளை இருதயத்தை அப்பாட்ட மட்டும்தான் திறப்பான். இருதயம் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். என் வாழ்க்கை ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். இனி வேற ஒருத்தருக்கும் தெரிய போவது இல்லை. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேல். எனக்கு தெரியும் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பிள்ளைங்க நீ ஃபெயிலியர் ஆயிட்ட. எதுல தெரியுமா? ஒருத்தன்ட்ட உன் இருதயத்தை நீ திறந்த, ஒரு பர்சன்ட்ட நீ இருதயத்தை திறந்த. நீ திறந்ததுனால உனக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? நீங்க நம்பி இருதயத்தை திறக்க கூடாது. அந்த இருதயத்தில் இருக்கிற ரகசியத்தை கூட அடக்கி வைக்க தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி ஸ்பெஷலா இருப்பீங்க? போற இடத்துல எல்லாம் குமுறிட்டே இருக்கக்கூடாது. போற இடத்துல எல்லாம் நீங்க வாயில பேசிட்டே இருக்கக்கூடாது, புலம்பிட்டே இருக்கக்கூடாது, தெரியக்கூடாது. நீங்க சில நேரத்தில் எந்த பாதையில கடந்து போறீங்கன்னு கூட யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்க என்ன பிரச்சனையில இருக்கிறீங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்க எந்த விஷயத்துல ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கீங்கன்னு கர்த்தரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்க ஸ்ட்ரகிள் ஆகிறது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். ஏன் அப்படின்னா என் காலடிகளை உறுதிப்படுத்துகிறவர் அவர் மட்டும்தான். என்னை வலுவாமல் காக்கிறவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். என்னை நேர்த்தியாய் நடத்துகிறவர் அவர் மட்டும்தான். எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். என்ன அவர் ஒருத்தரால மட்டும்தான் மீட்டெடுக்க முடியும். வேற ஒருத்தரால என்ன மீட்டெடுக்க முடியாது. ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்பர் 3, மூன்றாவதாக என்னுடைய ரகசியங்களை சத்துரு புடுங்க பார்க்கும்போது நான் ரொம்ப கவனமா இருக்கணும். இதே வசனத்துல வாசிக்கும் போது நம்ம 19வது வசனத்துல வாசிச்சோம். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த தெளிலாள் உன் மகாபலம் எதுல சொல்ல மாட்டியான்னு கேட்டு டார்ச்சர் பண்ணி அவனுடைய இருதயத்தை எல்லாம் இப்ப திறந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவனை என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது அவனை நித்திரை செய்ய வைத்து. என்னவாமா சொல்லுங்க? தூங்க வச்சு. ஆண்டவர் நம்மிடத்துல சில ப்ராசஸ ஆண்டவர் பண்ணும்போது கூட கர்த்தர் நம்மளை என்ன பண்றாருன்னா தனிய வச்சு ஆண்டவர் நம்மளை கற்றுக் கொடுக்கிறாரு. ஆனா பிசாசு சில நேரத்துல நம்மளை வஞ்சிக்கணும்னு நினைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா என்ன பண்றான் தெரியுமா? தூங்க வைக்கிறான். தூக்கத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஒரு தேவனுடைய பிள்ளை. தூங்காமலும் இருந்துடக்கூடாது. அதே நேரத்துல நீங்க கர்த்தர் கொடுத்திருக்கிற நேரத்தை தூக்கத்திலேயே நீங்க செலவழிக்க கூடாது. ரொம்ப ஜாக்கிரதை. இப்போ ஒருத்தனை கூப்பிட்டு இவன் தலைமயிரை ஃபுல்லா சிரைச்சிரு எடுத்துரு அப்படின்னு அவன் சொல்றான்னு வச்சுக்கங்களேன். எதுக்கு? நான் அதான் யோசிச்சேன். இப்போ எதுக்கு பண்ணணும்? தலைமயிரை அவ்வளோ கஷ்டப்பட்டு 7 ஜடைகளையும் ஒரு பிளேடை வச்சு வழிச்சு தூக்கி போடுறத விட அந்த தலைமயிருக்கு கீழே ஒரு அடி கூட இல்லை, கொஞ்சம் இறக்குனா அவ்வளோதான். இதுக்கு பக்கத்தில் ஒன்று இருக்கு பாருங்களேன், அப்படி நீட்டிட்டு அதில் பொட்டுன்னு ஒரு பிளேடில் போட்டா சொல்லுங்க, வேலை முடிஞ்சிருச்சு, கதை முடிஞ்சிருச்சு. ஆனா செய்யலை.
அவ செய்யலை. ஏன் செய்யலை அப்படின்னு சொன்னா, நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீ உயிரோடு இருந்து நீ சித்திரவரை அதிமனிக்கணும். வேதம் சொல்லுது, அவள் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். பிரதர், மகனே மகளே, சத்துருடைய பெரிய வஞ்சகம் என்ன அப்படின்னு சொன்னா, பாவத்தை பண்ண வச்சுட்டு அக்கிரமத்தை பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் உங்களை சிறுமைப்படுத்துவான் பாருங்களேன், உங்களை வேதனைப்படுத்துவான் பாருங்களேன், உங்க மனசாட்சியில் அவன் அவ்வளவு வருத்தத்தை கொண்டு வருவான் பாருங்களேன். ஆனா இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நான் வேற மனுஷனாவேன், நான் வேற மனுஷியாவேன், நான் வேற மனுஷனாவேன், நான் வேற மனுஷியாவேன். என்னை சிறுமைப்படுத்துவதற்கு ஒருவருக்கும் நிச்சயமாய் கர்த்தர் அனுமதி இனி கொடுக்க முடியாது. இனி சத்ரு சிறுமைப்படுத்துவதற்கு முடியாது. இனி பிசாசு சிறுமைப்படுத்துவதற்கு ஒரு நாளும் நான் விடப்போவது இல்லை, விடப்போவது இல்லை. வாலிப தம்பி, நீ தூங்குற காலம் அல்ல, நீ படுத்து கிடக்கிற காலம் அல்ல, நீ ரெஸ்ட் எடுக்கிற காலம் அல்ல, நீ ஒரு வீட்டில் அடங்கி கிடக்கிற காலம் அல்ல, நீ ஒரே ஒருத்தருடைய வீட்டில் போய் உட்கார்ற காலம் அல்ல, ஒரு நபருக்கு பின்னாடியே நீ அலைகிற காலம் அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த இடத்தை விட்டு, அந்த பர்சனை விட்டு, அந்த விஷயத்தை விட்டு கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் விருப்பப்படுகிறார். அந்த வீட்டில் நீ உட்காரக்கூடாது, அந்த சைட்டுக்குள்ள நீ போகக்கூடாது, அந்த மொபைலுக்குள்ள நீ இருக்கக்கூடாது. ஏன்னா நீ வேற மனுஷன், நீ வேற மனுஷன், நீ வேற மனுஷி. கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி. யாரோ ஒருத்தரத்தில் ஆண்டவர் தெளிவா பேசுற, உன் மேல இருக்கிற அபிஷேகம் ரொம்ப பெருசு, மேல ஆண்டவர் வச்சிருக்கிற கிருபை ரொம்ப பெருசு, உங்களுக்கு கொண்டு ஆண்டவர் செய்ய போறது ரொம்ப பெருசு, ஆண்டவர் உங்களை நடத்த போகிற விதம் ரொம்ப பெருசு. உங்க அபிஷேகம் வேற யாருக்கும் இல்லை. சிம்சோனே, சிம்சோனே, உன் பலம் வேற யாருக்கும் இல்லப்பா, உன் மேல வச்சிருக்கிற கிருபை வேற யாருக்கும் இல்லப்பா. உன் குடும்பத்துல நீ ஸ்பெஷலான ஆள் அல்லவா, உன் வம்சத்திலேயே நீ வித்தியாசமான ஆள் அல்லவா. கர்த்தர் உன்னை அப்படிதான் வச்சிருக்கிறாரு, கர்த்தர் உன்னை அப்படிதான் வச்சிருக்கிறாரு. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். இனி சத்துருக்கு இடம் இல்லை, சத்துருக்கு இடம் இல்லை. அல்லேலூயா. மண்ணான மனிதனா என்னால் ஏதுமாகுமா, மண்ணான மனிதனா என்னால் ஏதுமாகுமா, உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா, உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை. பாடுவோம். பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ. 2 கைகளை மேல உயர்த்தி, தேவனே ஏசப்பா, தேவனே தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. உன்னத தேவனே என்னை தேடலாகுமா, உன்னத தேவனே என்னை தேடலாகுமா,
ஆவியின் மீது என் இந்த அன்பு ஒன்றும் புரியல. சித்தமன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை. இன்னும் வாழ ரெண்டு கைகளை மேல உயர்த்தி தேவனே ஏசப்பா ஏசப்பா மீட்டு எடுங்க ஏசப்பா, தூக்கி எடுங்க ஏசப்பா, தூக்கி எடுங்க ஏசப்பா. தேவனே இயேசுவே வழி சத்தியமே. ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் இன்னைக்கு நமக்கு வாக்கு கொடுத்தார். நீ வேறு மனுஷனாவாய், நீ வேறு மனுஷியாவாய். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் உள்ள ஒரு பர்சனை, ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு தேவனுடைய பிள்ளைய பிசாசு எடுக்கிற ஃபர்ஸ்ட் முயற்சி என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் பிசாசு உங்களை சோதிக்கிறான் அப்படின்னா, உங்களை மற்ற மனுஷர்களை போல அவர் என்ன பண்ணணும்னா மாற்றணும். முழங்கால் வலிச்சுன்னா உட்காருங்க, ஒன்றும் தப்பு இல்லை, அப்படியே உட்கார்ந்துட்டு கூட கேட்கலாம், ஒன்றும் இல்லை. நம்பர் 1, முதலாவதாக மற்ற மனுஷங்களை போல உங்களை ஆக்கணும், ஆனால் நீங்கள் ஆகக்கூடாது. நம்பர் 2, இரண்டாவதாக சத்துருடைய ரெண்டாவது பெரிய தந்திரம் என்னன்னு சொன்னா, எது உங்களுக்கு பலனோ அதுல தான் பிசாசனுடைய போராட்டமே இருக்கும். நீங்க உங்க பலனை விட்டுறக்கூடாது, அதுதான் உங்களுடைய எதிர்காலம். அதை வச்சுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. அதுக்கு தான் உதாரணம் கண்ணு. அவனுக்கு கண்ணு தான் முக்கியம், அதுதான் பார்க்கும். வேற எதுலையுமே கை வைக்காம அதுல கை வச்சுட்டான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை இருதயத்தை எல்லாருக்கும் முன்னாடி என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, பிசாசு உங்களுடைய இருதயத்தை, உங்க ரகசியத்தை திறக்க பண்ணுவான். சாட்சி தான் நீங்க சொல்லணும். ஹலோ, நீங்க சாட்சி தான் சொல்லணும். உங்களை கர்த்தர் சாட்சியா தான் கர்த்தர் நிற்கணும். உங்க வாழ்க்கை 10 நிமிஷம் பேசும்போது இன்னொருத்தருக்கு இம்ப்ரெஸ் தான் ஆகணும், இன்னொருத்தரை தட்டி எழுப்பணும், இன்னொருத்தரை உயர்த்தணும். அது மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுவேன். இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது கர்த்தர் என்ன நடத்தின விதத்தை தான் நான் ஷேர் பண்ணணும். வேற எந்த ரகசியத்தையும் எவனும் தெரிஞ்சு ஒன்றும் பண்ண போறதில்லை, எவனும் தெரிஞ்சு எதுவும் பண்ண போறதில்லை. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தைரியமா இருக்கணும், தைரியமா இருக்கணும். ஸோ நம்பர் 4, நாலாவதாக பிசாசனுடைய மிகப்பெரிய தந்திரம் என்னன்னா, என்னை சிறுமைப்படுத்துவதற்கு என்னை என்ன பண்ணுவான்னா தூங்க வைப்பான். அப்படின்னா சோர்வுக்குள்ளாக்குவான், எழும்பவே முடியாம குற்ற மனசாட்சியை கொடுத்து 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 அப்படியே படுக்க வைப்பான். ஆனா இளையகுமாரனை போல நீங்க எழும்பி, என் தகப்பனாரிடத்திற்கு நான் போவேன், என் தகப்பனை பார்த்து பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய பிள்ளை என்கிறதற்கு தகுதி அல்ல, நீங்க போய் நில்லுங்க. அவர் உங்களுக்காக உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து, உங்களுக்கு பாதரட்சிகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். சோ ஃபைனலா கடைசியா இந்த சிம்சோனிடத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய பலவீனம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு வசனத்தை கூட வாசிங்க நீங்க. 16ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிக்கலாமா? 16ஆம் அதிகாரத்தினுடைய 3வது 4வது. சிம்சோன் நடு ராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியிலே எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலை கால்களையும் பிடித்து தாழ்பாலோட கூட பெயர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலை உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த சிம்சோன் திடீர்னு அவனுக்குள்ள ஒரு வெறி வருது, ஒரு அபிஷேகம் வர்ற மாதிரி வந்த உடனே என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அந்த பட்டணத்தினுடைய நிலைக்கால புடுங்கி தோள் மேல வச்சு எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலை உச்சி, அப்படின்னா ஸ்பிரிச்சுவலுடைய அந்த உச்சம், ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படியே மேல போயாச்சு, மேல போய் போறார், மேல போறார். இப்ப 4வது வசனத்தை வாசிங்க. அதற்கு பின்பு அவன் சோரே ஆற்றங்கரையில் இருக்கிற தெளிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட, இப்ப பாருங்க,
இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பேலன்ஸ்டே இல்லாம பிசாசு பண்றான் பாருங்க. எடுத்தா எங்க கேட்கல, மலை உச்சி 40 நாள் கூட உபவாசம், முழங்காலே நிக்கலாம், அந்த ஹிஸ்டரி. விழுந்தா எங்க சாக்கடை, கீழே எங்க வருது, இது எங்க போனா அப்படின்னு சொன்னா நீங்க வாசிக்க. அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரை. நீங்க ஆங்கில பைபிளை நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா இந்த சோரேக் அப்படின்றது ஆறா தெரியாது. இதுல தான் டிரான்ஸ்லேஷன் ஆறுன்னு சொல்லி இருக்குது. ஆனா இங்கிலீஷ்ல நீங்க டிரான்ஸ்லேட் அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பள்ளத்தாக்குன்னு வரும். ஃபர்ஸ்ட் ஒரு நாளைக்கு முன்னாடி தன்னுடைய தோள் மேல அவ்வளோ பெரிய வெயிட்டை தூக்கி வச்சுட்டு உன்னத அனுபவத்துக்குள்ள போறாரு, மகிமையான அனுபவத்துக்குள்ள போறாரு. இப்போ 100 நாள் ஜெபம் முடிஞ்ச உடனே அப்படியே டவுனா இறங்கிடக்கூடாது. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க முதல்ல எதை கத்துங்க அப்படின்னா, நீங்க ஸ்டெடியா நிக்கணும். அவனுடைய காரியத்தெல்லாம் அறிஞ்சுக்கிட்டு யுத்தம் பண்ணி அவன் அந்தரங்கத்தில் என்ன பண்றான்னு சொல்லி அவனுடைய தளவாடங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த யுத்தத்தை பண்ணணும். அதே நேரத்தில் எப்பவுமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, டவுனுக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து வெறுக்கிற அளவுக்கு எங்க போகக்கூடாது அப்படின்னா கீழையும் போகக்கூடாது. ஹல்லேலூயா. இனி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க வேறு மனுஷியா இருக்கிறதுனால விழுகன்ற ஒண்ணு உங்க வாழ்க்கையில இருக்கவே கூடாது. எதை பிசாசு டார்கெட் பண்றானா, உங்க பேலன்ஸ்டு லைஃபை நீங்க எப்படி பண்ணுங்கன்னா, நம்ம இந்த உலகத்துல கர்த்தர் வச்சிருக்கிறாரு, ஆனா பரலோகத்திற்குரியவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா அப்படியே பேலன்ஸ்டா, அப்படியே நார்மலா, அப்படியே நல்ல ஞானத்தோட கூட பிரேயர் பண்றோம், ஆண்டவருக்காக வாழ்றோம், பரிசுத்தமா வாழ்றோம், அதே நேரத்தில் இந்த உலகத்திலையும் சாட்சியாய் வாழ்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த 28வது நாள் ஆண்டவர் நம்மோடு தீர்க்க தரிசனமாய் பேசியிருக்கிறார். ஐ ஆம் ஸ்பெஷல், நான் தனித்துவமானவன், நான் தனித்துவமானவர், நீங்கள் தனித்துவமானவர்கள், நீங்க வேற மனுஷி, நீங்க வேற மனுஷன். ஹல்லேலூயா. ஜெபிக்க போறோம், எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஆமென். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கரங்களை தட்டி ஒரு பாடலை மட்டும் அப்படியே பாடிட்டு, தேங்க்யூ ஜீசஸ், என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர், என்ன வந்தாலும் என்னை நடத்துகிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமென். ரொம்ப அழகான பாடல். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். தேவன் என் அடைக்கலமே, ஒரு கோட்டையும் அரணுமானார். நீங்க சொல்லுங்க, சொல்லிட்டே அப்படியே இருக்கணும், நான் விசேஷமானவன், நான் விசேஷமானவன். அந்த வாக்குத்தத்த வசனத்தை இன்னொரு விஷயம் கூட சொல்லுமா, எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 டைம் சொல்ல போகிறோம். ஆண்டவர் அவன் அங்கிருந்து புறப்பட்டு கடந்து போகும்போது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறே மனுஷன் ஆவாய். சிஸ்டர்ஸ் எல்லாம் வேறே மனுஷி ஆவாய் என்று சொல்லுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்கும். இந்த 100 நாள் ஜெபத்திலே கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். அப்பொழுது நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறே மனுஷன் ஆவாய். சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்கும், நீ அவர்களோட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறே 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 மனுஷன் ஆவாய். நான் வேறே மனுஷி ஆவேன், நான் வேறே மனுஷன் ஆவேன், நான் வேற மனுஷன். இனி எனக்குள்ளே இருக்கிற இன்னொரு காரியத்தை பார்ப்பாங்க. இந்த உலகம் வேறு பென்ஸை பார்ப்பாங்க, இந்த உலகம் வேறு மனுஷனை பார்ப்பாங்க. அறிக்கை செய்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஆமென். ஹல்லேலூயா. தேவன் என் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார், ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். சொல்லு, அவசரத்தை
சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். அப்படியே மெதுவா எல்லாரும் முடிஞ்சவங்க எல்லாம் அப்படி கொஞ்சம் அப்படி மெதுவா எழுப்பினா போதும். நிறைய பேர் முழங்கால் படினால பெயினா இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நிதானமா அப்படியே எழும்பி. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு பெரிய திட்டத்தை நம்ம மேல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய பிளானுக்கு நேராக கர்த்தர் நம்மளை அப்படியே நகர்த்திட்டு போறதை நான் ஃபீல் பண்றேன். நம்முடைய திருச்சபையை ஆண்டவர் அப்படிதான் கொண்டு போறாரு. நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அப்படிதான் கொண்டு போறாரு. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய டார்கெட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஏதோ ஒரு தரிசனத்தை ஆண்டவர் அங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு, எப்படி யோசேப்பை வந்து கர்த்தர் ஏற்கனவே எகிப்துல வந்து ஒரு காரியத்தை கர்த்தர் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டு, அதற்கு நேராக எப்படி யோசேப்பை கர்த்தர் நகர்த்திட்டு போனாரோ, அதே போல உங்களையும் என்னையும் என்னமோ கர்த்தர் வந்து ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சு நம்மளை நகர்த்திட்டு போறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இன்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ வேறு, நீ வேறு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்க மனசுக்குள்ள இந்த வார்த்தை அழிஞ்சிடவே கூடாது, அழிஞ்சிடவே கூடாது. நீங்க வேறதான், நீங்க வேறதான். என்ன வந்தாலும் வேறதான். நீங்க ஹாஸ்பிட்டல்லையே படுத்து கிடந்தாலும் உங்களை பார்க்குற டாக்டர்ஸ் வந்து, நீ என்ன இப்படி இருக்க, நீங்க என்ன இப்படி இருக்கிறீங்க, உங்களால எப்படி தாங்க முடியுது, நீங்க பயப்படவே இல்லையே, உங்களுக்கு எப்படி பயம் இல்லாம இருக்குது, அந்த லெவலுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போகணும். அதான் வேற மனுஷன், அதான் வேற மனுஷன். ஹல்லேலூயா. இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ரொம்ப அழகா படம் போட்டு காமிச்சாரு. அவ்வளோ பெரிய விஷனை கர்த்தர் சிம்சோன் மேல ஆண்டவர் வச்சிருந்தாரு, அவ்வளோ பெரிய தரிசனத்தை வச்சிருந்தாரு. ஆனா இந்த சத்துரு வந்து ரொம்ப அழகா அவனை நகர்த்தி 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 கடைசியில வாழணும்னு அவருக்குள்ள ஆசையே போற அளவுக்கு அவருடைய லைஃப் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் கர்த்தர் ரொம்ப இரக்கம் உள்ளவர், ஆண்டவர் ரொம்ப தயவுள்ளவர். வேதம் சொல்லுகிறது, கடைசியில சிம்சோன் முடிஞ்சான், சிம்சோன் செத்தான், இல்ல சிம்சோன் வந்து இந்த மாதிரி ஏமாந்துட்டான் ஒரு பொண்ணுட்ட அப்படின்னு சொல்லி பைபிள் முடியல. எப்படி முடிஞ்சிச்சு தெரியுமா? அவனுக்கு சிரைக்கப்பட்ட அந்த முடி திரும்பவும் முளைக்க தொடங்கினது, முளைக்க தொடங்கினது. என் அப்பாவுடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு தெரியுமா? எங்க அப்பாவுடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு தெரியுமா? வேதம் சொல்லுது, அவன் உயிரோடு இருக்கும்போது அவன் வந்து அவனுடைய கையினாலே அவன் ஜெயித்ததை விட அவன் மரிக்கும் போது பெரிய ஜெயத்தை வாங்கிட்டு தான் செத்தான். அவன் மரணம் அடையும் போது, அதுக்கு அப்புறம் அவன் உயிரோடு இருக்கிறதுக்கு அவனே விரும்பல, அந்த மனுஷனே விரும்பல. வேண்டாம், இந்த ரெண்டு கண்ணோட குருடனோட நான் இனி திரும்பி காலம் முழுதும் எனக்கு கஷ்டம் வேண்டாம், ஒன்று பண்ணுங்க, எனக்கு ஜெயத்தை மட்டும் கொடுத்துருங்க, என்னையும் எடுத்துருங்க. அவருக்குள்ள ஒரு நீதி. அதனால தான் விசுவாச பட்டியல் அவனுக்கு பேர் வருது, சாதாரணமா பேர் வராது. சிம்சோனுடைய மனம் திரும்புதல் நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி சும்மா மனம் திரும்புதல் அல்ல, ரொம்ப ஃபீல் பண்ணாரு, ரொம்ப ஃபீல் பண்ணாரு. ஏன் அப்படின்னா அவருடைய ஸ்தானமே அவருக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு தெரியல, என்னமோ கழுதையினுடைய தாடையில 1000 பேரை கொன்னுட்டோம் அப்படின்றது மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணாரே தவிர அவருக்கு அவருடைய ஸ்தானம் தெரியல. உங்களுக்கு நிறைய பேருக்கு அப்படிதான், நீங்க எவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியல, உங்க ஸ்தானம் எவ்வளோ பெருசுன்னு தெரியல. உங்க ஸ்தானம் எவ்வளோ பெருசுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்ய போறாருன்ற அறிவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க ரொம்ப கிளவரா இருப்பீங்க, ரொம்ப கிளவரா இருப்பீங்க. அடுத்த ஜெனரேஷனை அப்படி இழக்கிறதுக்கு விட மாட்டோம், நானும் விட மாட்டேன்.
கர்த்தர் விட மாட்டாரு. உங்களை இழக்கிறதுக்கு கர்த்தர் விட மாட்டாரு. உங்க பிள்ளைகளை இழக்கிறதுக்கு கர்த்தர் விட மாட்டாரு. தேவன் விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆனா இந்த கடைசியா ஒப்பு கொடுத்து ஃபீல் பண்ணி நான் தப்பு தான் ஆண்டவரே, தப்பு தான் ஆண்டவரேன்னு சொன்ன உடனே இல்ல நீ பரவாயில்லப்பா, ஒன்றும் நீ பெரிய விஷயமா எடுத்துக்காத, அந்த முடி முளைக்க தொடங்கி அப்படின்னா ரொம்ப பெரிய ஜடையெல்லாம் ஆகலை. ஆனா கர்த்தர் பழையதை விட என்ன கொடுத்தார் அப்படின்னு சொன்னா பலன் கொடுத்தார். இங்க இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு நீங்க ஃபீல் பண்றது எனக்கு தெரியுது. பரிசுத்த ஆவியானவர் அவருக்கும் தெரியுது. இல்ல பாஸ்டர் நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான், என்னுடைய தனித்துவத்தை நான் விட்டு கொடுத்துட்டேன், எல்லாரும் மாதிரி மாத்தம் ஆக்கணும் அப்படின்னு தான் பிசாசு போராடினேன். எனக்கு தெரியும், நான் படிச்ச காலேஜ்ல வந்து நான் ஒரு தனியா தெரிஞ்சேன். ஆனா எல்லாரும் மாதிரி ஆகணும்னு பிசாசு என் மேல ட்ரை பண்ணி என்ன அந்த மாதிரி ஆக்கிட்டான். ஆனா அந்த குற்ற உணர்வு, அந்த மனசாட்சியை கர்த்தர் பார்க்கிறார். அதனாலதான் ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், உன்னுடைய அந்த வாய்ப்பை, செகண்ட் ஒரு சான்ஸை மறுபடியும் இந்த 100 days ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் அகைன் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வருது. அகைன் ஒரு வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு தர்றாரு. மறுபடியும் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கு தர்றாரு. மறுபடியும் ஒரு எழுப்புதலை கர்த்தர் உங்களுக்கு தர்றாரு. மறுபடியும் உங்களை தூக்கி எடுத்து நீங்க ஸ்பெஷல் நான் கர்த்தர் காமிக்க போறேன். நீங்க விசேஷமானவர்கள் கர்த்தர் நிறுத்த போறாரு. நீங்க வேற ஆவி உடையவர்கள் கர்த்தர் சொல்ல போறாரு. கைகளை மேல உயர்த்தி இந்த பாட்டை அப்படியே, ரொம்ப அழகான பாடல், உன்னத இந்த வாக்குத்தத்தம் உங்க தலை மேல அப்படியே இருக்கட்டும். ஹல்லேலூயா. சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆமென். Thank you Jesus. Hallelujah. ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் பக்கம் விழுந்தாலோ அது ஒரு காலத்து என்னை ஆடுகிறாரு. என் தேவன் என் தாவரமே, அது ஒரு காலத்து என்னை ஆடுகிறாரு. என் தேவன் என் தாவரமே. பாடுவோம். அவசராயிற்று சிறகுகளால் மூடுவார். அவசராயிற்று சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தாப்புவித்தே என் ஆத்துமலே சரவர். என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமலே சரவர். கைகளை மேல சேட்டாயிற்று சிறகுகளால் மூடுவார். அவசராயின் கீழ் அடைக்கலம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் உன் பாதம் கல்லில் இடராதபடி உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடும். பாடும். அவசராயின் கீழ் அடைக்கலம் புகழ்வேன் சிறகுகளால் Jesus, Jesus. சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேல் நடந்து வாலு சார்பத்தையும் அவர் நாமத்தை நீ முற்றும் உன்னை விடுவித்து காத்துக் கொள்வார். அவர் நாமத்தை நீ முற்றும் உன்னை விடுவித்து காத்து. கைகளை மேல தட்டி அவசராயின் கீழ் கிருபை கிருபை கிருபை.
சட்டையின் கீழ் காலம் புகழ்வேன், சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் சிறகுகளால். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்தி ஹalleluya ஹalleluya. ஒரு தீர்மானம் மட்டும் எடுப்போம். இந்த 28வது நாள்ல ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். நான் ஒரு காலமும் இனி எல்லாருக்கும் முன்னாடி எப்படிதான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க, வேறு மனுஷனா வேறு மனுஷியா. எத்தனை பேர் அந்த தீர்மானத்தை எடுக்கிறீங்க? நீங்க கிறிஸ்டியன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிகிற காலம் வரணும். நம்ம நிக்காம வேற யாரு கர்த்தருக்காக நிக்க போறாங்க? அடுத்த ஜெனரேஷன் கர்த்தருடைய வருகை தாமதிச்சுன்னா நீங்களும் நானும் நிக்கணும். நீங்க குறைஞ்சது ஆளுக்கு ஒரு 1000 பேரை 1000 பேரை கர்த்தருக்குன்னு கையெழுத்து போட வச்சுட்டு தான் சாகணும். 1000 பேரை. என்ன எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பயப்படாதீங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கிறத குறிச்சு, என்ன நீ எல்லாரும் மாதிரி இல்ல, நாங்களும் சாமியை தான் கூட இல்ல, நாங்களும் ஆராதிக்கிறோம், நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்படிதான் நான் ஸ்பெஷல் தான். நான் எல்லாரும் மாதிரி இருக்க முடியாது. நான் சத்தியத்தை வாசிக்கிறவன், நான் சொல்லித்தான் ஆகணும். அது என் மேல விழுந்த கடமை. நீங்க சாகிறதுக்குள்ள 1000 பேரை கர்த்தருக்குன்னு கையெழுத்து போட வச்சுட்டு தான் சாகணும். இந்த தீர்மானத்தோட போங்க. 1000 இந்த சத்தத்தை ஆன்லைன்ல கேட்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் சொல்றேன், ஒரு டார்கெட் வச்சிருவோம். 1000 பெருசா வேண்டாம். 1000 நீங்க என்னைக்கு மரிக்க போறீங்கன்னு தெரியல, சாகிறதுக்குள்ள 1000 பேரை கிறிஸ்துவுக்குள்ள நான் நடத்திட்டு, என் கையில இருக்கிற ஒரு அக்கினியை தூக்கி, என் கையில இருக்கிற விளக்க, என் கையில இருக்கிற தீபத்தை இன்னொருத்தருடைய கையில கொடுத்துட்டு, ஒரு 1000 பேருடைய கையில கொடுத்துட்டு தான் போவேன். என் மேல கர்த்தர் ஒரு அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்திருக்கிறாரு. நிறைய பேர் மெழுகுவத்தி வச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இந்த தீயை டிரான்ஸ்ஃபர் பண்றது ஏன் கைரமை, உங்க கடமை. ஹalleluya. நீங்க இருக்கிற இடத்துல சுவிசேஷம் பரவணும். நீங்க இருக்கிற இடத்துல சத்துரு நடுங்கணும். ஏன்னா நீங்க வேற மனுஷன், நீங்க வேற மனுஷி. 10 டைம் கையை உயர்த்தி நான் வேற மனுஷன் சொல்லுங்க. ஜீசஸ். இனி சோர்வு, இனி பலவீனம் எதுவும் என்ன ஆட்கொள்ள முடியாது. வேற மனுஷன். இப்போ ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் பலிபீடத்திலிருந்து இப்போ ஜெபிக்கிறேன். அக்கினி பரவட்டும். பிள்ளைங்க மேல பரவட்டும். இந்த சத்தத்தை கேட்கிறவங்க மேல பற்றி பிடிக்கட்டும். இந்த 28வது நாள் பூமியின் மேல் அக்கினியை பற்றி எரியட்டும். அபாதாரா கரங்களை தட்டி அக்கினி. ஸ்தோத்திரம். வேற இப்போ சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே ஆமென். தீர்க்க தரிசனம் உரைக்கட்டும். ஒரு வேற ஆவி இயேசுவின் நாமத்தினால அந்த சத்துருடைய ஆவி வெளியே போகட்டும். பிசாசுடைய ஆவி வெளியே போகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் வேற ஆவி. Jesus. ஹalleluya. உங்க சமூகத்திலே முழுவதுமாய் எங்களை தாழ்த்தி சமர்க்கிறோம். 28 நாட்களும் நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் புதிய வெளிப்பாடுகளை எங்களுக்கு தருவீராக ராஜா. உங்களோட இன்னும் ஒப்புரவாக்குவீராக ராஜா. இந்த 100 நாள் ஜபத்தில் நாங்கள் தவறாம கலந்துக்கணும். எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது ராஜா. நன்றி. இந்த வருஷம் முடிச்சு புதிய வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது என் இயேசுவோடு கூட கையை பிடிச்சு ஒரு புதிய வருஷத்துக்குள்ள என்றாகிறதற்கு கர்த்தர் நடத்துவீராக.
உங்க கிருபையின் கரங்களிலே முழுவதுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜெப குறிப்புகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஜெப குறிப்புகள் எல்லாம் சாட்சியின் குறிப்புகளா மாறட்டும். இங்க இருக்கிற எண்ணெயில உங்க ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். இந்த ஆலயத்துல உட்கார் அது இருக்க 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 பிரசன்னம் அப்படியே நிரப்பி அது கீழையாத்தின் பிசிந்தைலமா மாறட்டும். ரண வைத்தியருடைய காயங்களை ஆற்றுகிற தைலமா மாறட்டும். பா, எங்க திருச்சபையினுடைய அந்த இடம் வாங்குறதனுடைய கடனுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இறங்கும் அப்பா. நீர் வானத்தை திறப்பீராக ராஜா. கர்த்தரினுடைய கைகளை திடப்படுத்துங்க ராஜா. எங்களை பலப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே, அந்த கடன் முழுவதுமாக முடிக்கப்பட்டு நாங்க உடனே அந்த புது ப்ராஜெக்டை நாங்க ஸ்டார்ட் பண்ணணும் ஆண்டவரே. அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு கர்த்தர் பலன் தான். உங்க பாதத்தை ஆண்டவரே முத்தம் செய்கிறோம். எங்க கையில ஒன்றும் இல்லை சாமி. உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.